இப்ப ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம். It's a wonderful day. இன்னைக்கு கூடிய ஒரு தேர்தல் நடக்கிற ஒரு முக்கியமான நேரம். எல்லாரும் நம்முடைய ஜனநாயக கடமையை ஆற்றிருப்பீங்கன்னு நம்புறேன். ஒரு முக்கியமான ஒரு டாபிக்ல நம்ம எல்லாரையும் வழி நடத்துற முரளி சார் வந்து உயர்திறன், உணர்திறன், என்னுள்ளேன்னு வச்சிருக்காரு. அது என்னுள்ளேன்னு வச்சுக்கலாம், உன்னுள்ளேன்னு வச்சுக்கலாம், நமக்குள்ளேன்னு வச்சுக்கலாம். அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து அவர் டாபிக் சொல்றவரு என்னுள்ளேன்னா அவர் உள்ள இல்ல, அவர் உள்ள அவருக்கு வந்துருச்சு. அது உயர்திறனும் உணர்திறனும் அவர் உள்ள வந்துருச்சு. அது எல்லாருடைய உள்ளேயும் வரணும், உள்ளத்துக்கும் இடம் பெறணும், மனதுல இடம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு நல்ல ஒரு கிளாஸ் எடுக்கிறார். இஸ் மென்டார். நல்ல அவர் என்ன எல்லாருக்கும் நல்ல சேவை செஞ்சுட்டே இருக்காரு. ரிட்டையர் ஆனாலும் எல்ஐசியில இந்த மார்க்கெட்டிங் பர்சன்ஸோட அவருடைய தொடர் ஊக்கம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி. நம்ம அவருடைய இந்த பிரசன்டேஷன் அவரு எங்களுக்கு அனுப்பிட்டு ஒரு 15 நாள் முன்னாடி ரெடி பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அனுப்பிட்டு எங்களுக்கு காமிச்ச போது எல்லாருமே அசந்து போயிட்டோம். அசந்து போயிட்டோம்னா சாதாரணமா இதை சொல்ல முடியாது. அது அவ்வளவு பெரிய விஷயம் அதுல இருக்கு. உடனே நாங்க முடிவு பண்ணோம், இது வந்து ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான முகவர்களுக்கு இது சென்றடையணும் சார் அப்படின்னு சொல்லி நானே சௌரேஷன் சார்லாம் ரெக்வெஸ்ட் பண்ணிட்டோம். அவர் எப்பயுமே கொடுத்து கொடுத்து சிவந்த கரம்ல. ஸோ மக்களுக்கு எப்படி இருந்தாலும் அதை கொடுக்கணுன்ற ஆர்வம் அவருக்கு இருக்கு. அதனால இதுல அதனுடைய முதல் வடிவமாக, ஏன்னா இன்ஃபேக்ட் எங்களுடைய எண்ணங்கள் வந்து இது இன்னும் பல இடங்கள்ல பல விதமான குரூப்ல எல்லாம் அரேஞ்ச் பண்ணா கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வி வாண்ட் இட் டு பி ரீச். எவ்வளவு பேருக்கு முடியுமோ அவ்வளவு பேர் ரீச் ஆகணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அந்த அடிப்படையில இதனுடைய முதல் பதிப்பு என்று சொல்லலாம். என்ன சார்? முதல் பதிப்பு என்று சொல்லலாம். அந்த முதல் பதிப்பை இன்னைக்கு சார் வந்து லைவா அவருடைய பேச்சு மூலமாக, டெலிவரி மூலமாக அவர் கொண்டு வராரு. முகவர்களுடைய நலன் மேல அவர் வைத்திருக்கக்கூடிய ஆர்வம் தான் இந்த மாதிரியான விஷயங்களிலே தேடி கண்டுபிடிச்சு உயிர் கொடுத்து உணர்வு கொடுத்து அதற்கு அந்த பொற்காலம்னு நினைக்கிறேன் அந்த படம். அந்த ஒவ்வொரு அந்த மீனான்றது தமிழ ஹீரோயின், வேற படத்தோட வேற ஹீரோயின் நினைக்கிறேன். அது எப்படி எல்லாம் இந்த கண்ணுக்கு செஞ்சாங்க, மூக்கு செஞ்சாங்க, வாய் செய்தாங்க போட்டுட்டே இருப்போம். அந்த மாதிரி இந்த ஒரு என்ன சொல்றது, இந்த பிரசன்டேஷனுக்கு உயிரை கொடுத்து அதாவது அதை வந்து வர்ணிக்கவே நமக்கெல்லாம் தகுதி கிடையாது. இது வந்து முழுமையான ஒரு ஈடுபாட்டோட சிந்தனையோட சதா சர்வகாலம் முகநூல் அக்கறை இருக்க ஒரு நபரால தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அப்போ எல்லாரும் புரிந்து கொள்கின்ற மாதிரி, புரிந்து கொண்டு செயல்படுத்துகின்ற மாதிரி நடைமுறை யதார்த்தங்களோடு எல்லாருக்கும் சொல்லணும். ஸோ அந்த அடிப்படையில அவருக்கு நம்ம முகவர் சமுதாயம், வளர்ச்சி அதிகாரிகள் சமுதாயம், எல்ஐசி மார்க்கெட்டிங் சமுதாயம் ஒரு நன்றி கடமைப்பட்ட இருக்கிறது. ஸோ நம்ம அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு இந்த இன்சூரன்ஸ் வாரியர்ஸ் மூலமா எல்லாருக்கும் தெரிஞ்ச நபர், புன்னகை மன்னன், சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவ்வளோ ஹெல்பிங் டெண்டன்சி டு த என்டையர் ஏஜென்சி கம்யூனிட்டி அப்படின்னு சொன்னா சுரேஷ்குமார் சார் தான். சுரேஷ்குமார் சார் ஃப்ரம் வெள்ளூர் பிரான்ச் எஸ்பிஏ. அவர் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணி நடத்துறாரு. இன்சூரன்ஸ் வாரியர்ஸ் குரூப் மூலமா அவருடைய ப்ரோக்ராம் இது. ஸோ நான் ஃபார்மலி ரெக்வெஸ்ட் சுரேஷ் சார் டு வெல்கம் தி கேதரிங் அண்ட் ஆல்சோ வெல்கம் தி சீஃப் கெஸ்ட் ஆஃப் த டே. Over to Mr. Sauresh. எஸ் சார். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு ஸ்ரீதரன் சார். ஏன்னா வந்து இன்சூரன்ஸ் வாரியர் அப்படின்னா அதில் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 வீடியோ அவர் நம்ம கம்யூனிட்டிக்காக கொடுத்தது தான் இருக்கும். ஸோ அண்டு இதுக்கு என்னையும் ஸ்ரீதரன் சாரையும் கனெக்ட் பண்ணி வச்சது பார்த்தீங்கன்னா முரளி சார் தான். நாங்கள் எல்லாம் ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்க பார்த்து இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம எந்த அளவுக்கு சார்கிட்ட சொல்கிறோமோ அவ்வளோ ரிசோர்ஸ் வந்து இந்த ஏஜென்ட் கம்யூனிட்டிக்கு கிடைக்கும் அப்படின்றத அவர் தான் கொண்டுட்டு வந்து பண்ணாரு. ஸோ முரளி சாரை பத்தி சொல்லணும்னா, ஹி ஸ்டார்ட்டட் ஹிஸ் கேரியர் அஸ் டெவலப்மென்ட் ஆஃபீசர். ஹைலி சக்சஸ்ஃபுல் டெவலப்மென்ட் ஆஃபீசர். அவருடைய பர்சனல் இதுக்காக ப்ரமோஷன்ல போயிட்டு, லாஸ்ட் இயர் ஒரு 1 1/2 இயர்ஸ் பேக் விஆர்எஸ்ல வந்துட்டாரு. ஆனா வந்தா கூட அவரால சும்மா இருக்க முடியாது. திரும்ப ஏதாவது ஒரு விஷயம் இந்த கம்யூனிட்டிக்கு பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு. நீங்க டெவலப்மென்ட் ஆஃபீசருக்கு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் டெவலப்மென்ட் குரூப் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காரு. எஸ்டிசி. செல்ஃப் டெவலப்மென்ட் சென்டர். அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மாசத்துலயும் ஆஸ் எ டெவலப்மென்ட் ஆஃபீசர் நான் என்ன யோசிக்கிறேன்னு தெரியாது. எந்த வகையில நான் வந்து
இந்த மாசத்த எடுத்துட்டு போணும், இந்த வருஷத்த எடுத்துட்டு போணும்னு சின்ன ஒரு அஜெண்டா வச்சு, அதுக்கான சில ஃபீட்பேக்கையும் குடுத்து, எந்த மாரி நீங்க பிளானிங் பண்ணலான்றத தொடர்ந்து போட்டுட்டே வருவார். ஸோ, அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா ஒரு குருவா இருக்கிறவங்களால தான் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள யோசிக்கவே முடியும். அண்டு சார் இந்த பர்ட்டிகுலர் பிரசன்டேஷன பார்த்தீங்கன்னா, ரெடி பண்ணி அனுப்பிச்சிருந்தார். அவருடைய தாட் எப்படி இதுக்கு யோசிச்சாரு அப்படின்னு தெரியாது. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டாபிக். அன்னைக்கே டிசைட் பண்ணிட்டோம். ஸோ இத வந்து நம்ம முகவர் சமுதாயத்துக்கு டெவலப்மெண்ட் ஆஃபீஸருக்கு எந்த வகையில நம்ம இன்னைக்கு இன்சூரன்ஸ பத்தி யோசிக்கிறோமோ, இல்ல நம்மளோட லைஃப்ப பத்தி யோசிக்கிறோமோ, அதுக்கு ஒண்ணு டிஃபரண்ட் டைமென்ஷன் வேணும் அப்படின்னு. ஸோ அதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிரசன்டேஷன ரெடி பண்ணியிருக்காரு. சார் ஆன் பிஹால்ஃப் ஆஃப் இன்சூரன்ஸ் வாரியர்ஸ் வி வெல்கம் யூ சார். ஸோ ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ் சார். தேங்க் யூ. தேங்க்யூ சார். அனைவரையும் இந்த இனிய தருணத்தில் வணங்கி மகிழ்கிறேன். முதல்ல இந்த டீமுக்கு நான் நன்றி சொல்லணும். நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் பூரா அவங்க 2 பேரும் சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த டீமாக நாங்கள் 3 பேர் இருந்துட்டு இருக்கோம். அதனால் இந்த டீமுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கணும் அப்படின்றது தான் எங்கள் ஆசை. எங்களுடைய எண்ணமே வந்து முகவர்கள் அவரோட எல்ஐசியில் இருக்கிற எல்லாரும் வளம் பெற வேண்டும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த லைக் மைண்டடாக இருக்கிறதால தான் இந்த மாதிரி சில விஷயங்கள் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுட்டு, டைம் கம்மியாக இருக்கிறதுனால ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து இதுக்கு உள்ளே போயிடலாம். இங்கே வந்திருக்கிற எல்லாரும் ஒரு 75 நிமிஷத்தை முழுமையாக இதுக்கு ஒதுக்குங்க. இது கதா காலட்சேபம் மாதிரி உங்களுக்கு தோணினாலும் உங்களை உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபயரை இது கிரியேட் பண்ணும், உங்களை மாற்றி அமைக்கும். கண்டிப்பாக இது உங்கள்கிட்ட ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணுங்கிறத நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். இந்த நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரே ஒரு இன்ஃபர்மேஷனை ஐ வாண்ட் டு ஷேர். ஏன்னா சார் சொன்னார் உயர்திறன் உணர்திறன் என்னுள்ளேன்னு போட்டுற காரணம் என்ன அப்படின்னா, இட் இஸ் சைக்காலஜி ரீசன். இன்னையுடைய கிளாஸ் வந்து சைக்காலஜி, பிசியாலஜி, அது மட்டும் இல்லாமல் மெட்டாஃபிசிக்ஸ், உலகியல், அது மாதிரி எல்லாத்தையும் தழுவி ஆன்மீகத்தை இன்னைக்கு வந்து பிஸ்னஸில் கூட ஆன்மீகத்தை பற்றி பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் தங்கமயிலில் பாருங்கள், ஆன்மீகத்தை பற்றி தெய்வீகமும் இணைந்தது அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பண்ணிக்கலாம். அதனால் இந்த உயர்திறன் உணர்திறன் என்னுள்ளே அப்படின்றது ஏன் என்னுள்ளேன்னு போட்டேன் அப்படின்னா, நீங்கள் சொல்கிறவங்க உங்களுக்குள்ளே இருக்குன்ற எண்ணம் வரணுன்றதுக்காக தவிர நமக்குள்ளே உனக்குள்ளேன்ற இதுக்கு நான் எனக்கு முதல்ல தோணினது உணர்திறன் உன்னுள்ளே உயர்திறன் அப்படின்னு தான் போட்டேன். ஆனால் நான் 3:30 மணிக்கு இந்த பிரபஞ்ச சக்தி, ஏன்னா நேத்தி கூட சௌரேஷ் சார் பிரபஞ்சத்தை பற்றி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தார், ஒரு வீடியோவை. அதில் பிரபஞ்சம் என்ன செய்கிறதுன்னு நீங்கள் நேத்தி பார்த்துருப்பீங்க. அதனால் எனக்கு நான் டெய்லி ஒரு 3:30லேருந்து 4 மணி வரைக்கும் யூஸ்வலாக அந்த பிரபஞ்ச சக்தி தொடர்பு கொள்வதற்கான பயிற்சிகளை ஒரு ரிட்டையர் ஆனதுலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த விஷயத்தில் எனக்கு கிடைச்சது தான் அந்த உணர்திறன். அதனால் அந்த உணர்திறன்ற டாபிக் வந்து என்கிட்ட வரல. இதை பிரபஞ்சமே கொடுத்து இன்னைக்கு குருவாரம். இன்னைக்கு பாருங்கள், எல்லாரும் குருமார்கள் தான் இருந்துகிட்டு இருக்கோம். அவர் பெரிய கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு நம்முடைய ஸ்ரீதர் சார். அதை விட பெரிய ரொம்ப நாளாக செஞ்சுட்டு இருக்காரு நம்ம சௌரேஷ் சார். அதனால் வந்திருக்கிற எல்லாருக்கும் இன்னைக்கு குருவாரமாக இருக்குது. இந்த சமயத்தில் வந்திருக்கேங்கிறது பிளெஸ்ஸிங்ஸு. அதோடு இன்றைக்கி எலெக்ஷன் நடந்து எப்படி முடிவு எதிர்பார்க்குறோமோ அது மாதிரி இந்த வகுப்புக்கு அப்புறம் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டும் பெரிய ரிசல்ட்டு கண்டிப்பாக உங்களால் கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்பிட்டு நம்ம லெட்டஸ் என்டரிங் டு த மிசைல் உள்ளே போயிடுவோம். நம்ம அந்த ராக்கெட் லான்ச்சிங் பண்ணுற மாதிரி நவ் வி வில் என்டர். எஸ் சார். இதுதான் சார் இன்னைக்கு டாபிக், அப்கிரேடிங் யுவர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இன்னைக்கு நம்ம இதுதான் பார்க்க போகிறோம். ஏன்னா நீங்கள் செயல்படுறதுக்கும் செயல்படாமல் இருக்கிறதுக்கும் என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் இது வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருந்தீங்கன்றது தெரியாது. ஆனால் இன்னிலேருந்து பல விஷயங்கள் நீங்கள் இன்றைக்கி ஒரு புது மனிதனாக இந்த கிளாஸை அட்டன் பண்ணுங்கள். வேறு எந்த சிந்தனையும் மனசில் கொண்டு வராமல் முழுக்க இதுலேயே உங்கள் சிந்தனையை பயன்படுத்தினீங்க அப்படின்னா இந்த வகுப்புடைய முக்கியமான நோக்கத்தை பாருங்க. நீங்கள் ஏ ஹை பர்ஃபார்மன்ஸ் மேனுவல். நான் தான் சொன்னேன், இன்றைக்கி ஒரு ஜென்ரல் இன்சூரன்ஸில் இருக்கிற ஹெச்ஆர்டி ஆஃபீஸர் ஒருத்தரை பார்த்தேன். அவர் இந்த பிபிடியை பார்த்துட்டு இது ஒரு மேனுவல் சார், இது பிபிடி மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னார். அது எனக்கு தெரியவே தெரியாது. பட் இங்கே பாருங்கள், ஹை பர்ஃபார்மன்ஸ் மேனுவல் ஃபார் ஓவர் கம்மிங் ரிஜெக்ஷன், எலிமினேட்டிங் ப்ரொக்ராஸ்டினேஷன் அண்ட் ரீவைரிங் யுவர் மைண்ட் ஃபார் பீக் அவுட்புட். யோசிச்சு பாருங்கள், உங்ககிட்ட இருக்கிற என்னென்ன பிரச்சனைகளோ அதையெல்லாம் களைஞ்சிட்டு புதுமையாக நீங்கள் சிந்திச்சிங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் எங்கேயோ தேட வேண்டாம், உங்களுக்குள்ளேயே எல்லாமே இருக்குது. அதுதான் உயர்திறன் உங்களுக்குள்ளே இருக்குது. ஏன்னா
விவேகானந்தர் சொன்ன விஷயமெல்லாம் அனைத்து சக்திகளும் எங்கேயோ தேட வேண்டாம், எல்லாம் உன்னுள்ளேயே இருக்கு, எல்லாம் நீயே வச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இதை நீங்கள் எங்கேயோ வெளியில் தேடிக்கிட்டு இருக்கோம், ஆனால் உள்ளுக்குள்ளேயே இருந்தாலும் அதை நம்மளால் முழுமையாக பயன்படுத்துகிறோமா இல்லையா அப்படின்ற ஒரு $1 மில்லியன் கொஸ்டினை இன்னைக்கு நாம் அறிவியல் பூர்வமாகவும் ஆன்மீகத்தின் மூலமாகவும் இன்னைக்கு நாம் புரிஞ்சிக்க போகிறோம். அதுதான் இந்த கிளாஸினுடைய நோக்கம். அதனால் இங்கே இருக்கிற எல்லாரும் முழுமையாக இந்த 75 மினிட்ஸை பயன்படுத்திக்கணும். கையில் ஒரு நோட் புக்ஸ் பென்சில் வச்சுருந்தா சில தகவல்கள் உங்களுக்கு சொல்லுவேன். என்ன இதில் ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இதில் வரக்கூடிய சில வார்த்தைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பயோ ஹார்ட் டிரைவ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நியூரோ சயின்ஸ், பதஞ்சலி யோக சூத்திரம், சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவலைசேஷன், ஆபரேட்டிங் மேனுவல், மைலின் ஷீட். இந்த வார்த்தைகள்லாம் எதுக்கு நான் முதல்லயே சொல்கிறேன்னா, அப்போ உங்களுக்கு புரியாமல் இருக்கும். முதல்லயே இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்கிறதுக்காக ஒரு ஐடியாவோட நாம் போகிறோம். நெக்ஸ்ட், இதில் பாருங்க சார், முக்கியமான விஷயம். இந்த படத்தை பாருங்க. இந்த ஒரு ஸ்லைட்லேயும் நீங்கள் படிக்கிறது முக்கியம் இல்லை, அதில் சைடில் இருக்கிற படத்தை பாருங்க. இதுதான் சார் நியூரல் வயரிங். இது மாதிரி தான் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே பிணையப்பட்டிருக்கு. இதுதான் உங்களை ஆட்டி வைக்குது. அதில் முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த மூளை பகுதி இருக்கு பாருங்க, 2 ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க, நடுவில் ஒரு பால் தெரியுது பாருங்க. அந்த பால் தான் சார் நம்மளுடைய பிரெயின். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த பிரெயின் நீங்கள் பிறக்கும்போது 400 கிராமில் தொடங்குது. ஆண்களுக்கு 1300 கிராம் வரைக்கும் வளருது. அதுவும் ரேபிட் growth 10 to 20 இயர்ஸ். இதில் ஒரு வேறுபாடு பாருங்கள். இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டீங்கன்னாக்கா சில விஷயங்களை பயன்படுத்த முடியும். சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுருந்தா அடுத்த லெவல் என்ன, யாரையும் ப்ளேம் பண்ண மாட்டீங்க. எல்லாம் உங்களுக்குள்ளேயே இருக்கின்ற விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அதனால் உங்கள் பிரெயினுடைய வெயிட்டு ஒரு அடல்ட் ஆனதுக்கப்புறம் 1300 கிராம் இருக்கும் ஆண்களுக்கு. பெண்களுக்கு 1200 கிராம் இருக்கும். இதில் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1200 கிராம் 100 கிராம் கம்மியாக இருக்கிறதுனால இன்டெலிஜென்ட் லெவலில் அவங்க குறைந்தவர்கள் அல்ல. அதுலேயும் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, மெச்சூரிட்டி லெவல் யாருக்கு சீக்கிரம் வளருது அப்படின்னா உளவியலில் பெண்களுக்கு தான் வளருது. அதனால தான் ஆண்கள் கல்யாணத்தில் கூட பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வயது வித்தியாசம் இருக்கணுன்றது சொல்கிறாங்க. ஏன்னா பெண்களுக்கு சீக்கிரமாகவே முதிர்ச்சி ஏற்படுது. அது ஒரு விஷயம். அதில் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 50 வயசுக்கு மேலே உங்களுடைய வளர்ந்த மூளை டிக்ரீஸ் ஆகுமா சார், 2.2 கிராம்ஸ் பர் இயர். அது மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வருமா. 65 வயசுக்கு மேலே அது ஃபாஸ்ட்டாக குறையுமா. அதனால தான் நம்ம திணறோம். அப்போது நீங்கள் ஏர்ன் பண்ண வேண்டிய பீரியட், எதுக்காக நான் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக சொல்லலை சார். உங்களுடைய ஆக்டிவ் ஏர்னிங் பீரியட் என்ன அப்படின்னா, 25 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ளே நீங்கள் என்ன 30 இயர்ஸ், இதுதான் ஒரு ஜென்ரேஷன் கேப்னு சொல்கிறோம். இதுக்குள்ளே நீங்கள் என்ன சாதிக்கணும், உங்களால் ஏன் சாதிக்க முடியல, சாதிக்கணும்னா எப்படி நம்மக்கிட்ட இருக்கிற டூல்ஸை பயன்படுத்தலாம். இன்றைக்கி பாருங்கள், இதில் என்ன பண்ணுறது பாருங்கள், சிஸ்டம் ஸ்டேட்டஸ் டயக்னோஸ்டிக் மோட். என்ன பிரச்சனை உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு டயக்னைஸ் பண்ண போகிறோம். டார்கெட் யார் பாருங்கள், எல்ஐசி மார்க்கெட்டிங் இல்லை, சேல்ஸ் லீடர்ஷிப். நீங்கள் எல்லாரும் லீடர்ஷிப் ஆகணும். இங்கே இருக்கிற எல்லாருமே எலைட் கிளப் மெம்பர் ஆகணும். எல்ஐசியில் என்ன பயன்கள் இருக்கோ அதை முழுசாக நீங்கள் எல்லாரும் அடைந்தே தீரணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் இந்த வகுப்பு நடத்தப்படுது. அடுத்தது பாருங்கள், புரோட்டோகால் 3 ஆர்கிடெக்சர் அப்டேட் 3 ஸ்டெப். இந்த அடுக்குமுறை கட்டமைப்புன்னு கொண்டு போகிறோம். இதை அந்த ஆர்கிடெக்ட் இந்த வார்த்தை இந்த இடத்துல கட்டமைப்பு, 3 வித கட்டமைப்பில் இதை நீங்கள் சீர்திருத்தம் பண்ணினா உங்களால் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். ஹை பர்ஃபார்மன்ஸ் மேனுவல் இது. அதனால் இதை நீங்கள் உத்து பாருங்கள். இதில் இருக்கிற விஷயங்களை திரும்ப திரும்ப நீங்கள் படிக்கணும். ஏன் நான் இந்த திரும்பன்ற வார்த்தையை சொல்கிறேன்னா, அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. நான் சொல்கிறேன், இங்கே ஒரு வார்த்தைகளும் உங்களை மாற்றக்கூடிய விஷயங்கள் உங்களால் முடியும். அதனால் ஹை பர்ஃபார்மன்ஸ் மேனுவல் ஃபார் ஓவர் கம்மிங் ரிஜெக்ஷன், இது டெய்லி நீங்கள் பார்க்குறீங்க அன்றாட வாழ்க்கையில். எலிமினேட்டிங் ப்ரொக்ராஸ்டினேஷன் அண்ட் இது எல்லாத்துக்கும் விடை, ரீரைட் யுவர் மைண்ட் ஃபார் பீக் அவுட்புட். அவுட்புட்டுக்கு இல்லை, பீக் அவுட்புட். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் அந்த ஹையர் லெவலுக்கு வரணும் அப்படிங்கிறது தான்
உயர்ந்த நோக்கம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுடைய மூளையை பற்றி சொல்லிட்டு இருந்தோம். மூளை பிரெயின் வேற, மைண்டு வேற. இதுலேயே நிறைய சந்தேகம் இருக்குது. அதனால நான் இப்போ உங்ககிட்ட சொல்லியிருக்கிறது பிரெயின் பற்றி தான் பேசியிருக்கேன். இந்த வெயிட்டை பற்றியும் பிரெயினை பற்றி சொல்லியிருக்கேன். இந்த பிரெயின் உங்ககிட்ட இருக்கிற பொட்டன்ஷியலை வச்சுக்கிட்டு பிகமிங் யுவர் பெஸ்ட் வெர்ஷன் என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு விஷயமா ஆராய்ச்சி பண்ண போகிறோம். அதில் முதல் ஸ்டெப்பு எல்லா விஷயத்தையும் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா 400 கிராம் நீங்கள் குழந்தையா பிறக்கும்போது உங்களுடைய பிரெயினுடைய வெயிட் 400 கிராம். அந்த 400 கிராமில் ஆரம்பித்து இன்னைக்கு 1300 கிராம் வரைக்கும் வளர்ந்துருக்கு. இது குறையறதுக்குள்ள நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும். இது குறையறதுக்கான சூழ்நிலையும் இருக்குது. அதனால தான் வயசான சமயத்தில் பார்க்கின்சன், மறந்து போகிறது, டிமென்ஷியா அப்படின்ற விஷயம்லாம் வருதுன்ற போது சயின்டிஃபிக்காக சொல்லும்போதை விட இந்த ரீசனால் இது இயற்கையான விஷயங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் உங்களுக்கு எஃபெக்டிவ் பீரியட் என்ன அப்படின்னா 25 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ள 30 வருஷத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கணும். இதுதான் ஒரு ஜெனரேஷன் கேப்னு சொல்கிறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்களுடைய ஒயர் எப்படி பின்னப்பட்டிருக்கு, உங்களுடைய மூளையினுடைய அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கேருந்து தான் எல்லா கமாண்டும் போகுது. ஆனால் இதை இயக்கிறது வேற. அது என்னன்றதை அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். When you discover your mission, you will feel its demand. It will fill you with enthusiasm and a burning desire to get to work on it. இதில் ஃபஸ்ட்டு தி டிமாண்ட் ஆஃப் தி மிஷன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறையா விஷயங்கள் நம்ம ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் இலக்கு இல்லாமல் இருக்கிறது, லட்சியம் இல்லாமல் இருக்கிறது, கோல் இல்லாமல் இருக்கிறது. அதனால் இந்த சமயத்திலேருந்து உங்ககிட்டேருந்து நீங்கள் பெஸ்ட்டு எடுக்கணும். வார்த்தை பாருங்கள், பிகமிங் யுவர் பெஸ்ட் வெர்ஷன். உங்ககிட்ட இருக்கிற தி பெஸ்ட்டை எடுக்கணும் அப்படின்னு யாரோ முயற்சி பண்ணல. உணர்திறன் என்னுள்ளே இந்த நீங்கள் இது வரைக்கும் உயர்திறன் உங்ககிட்ட இருக்கலாம். இந்த உணர்திறன் என்பது தான் பிரச்சனை. இந்த உணர்திறன் தான் நீங்கள் ஆன்மீகத்தின் மூலமாக கிடைக்கப்பட்டது. ஏன்னா வணிகத்தில் கூட ஒரு வணிகம் எப்போ கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா உயர்திறனால் அவரை கன்வின்ஸ் பண்ணலாம். ஆனால் உணர்திறனில் வந்ததுன்னா சக்ஸஸ் வராமல் போகவே போகாது. இது ரெண்டும் பெஸ்ட் காம்பினேஷன். அதுக்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் உங்களுடைய குழந்தைய ஒரு எம்டி டாக்டர் ஆக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க. அதுக்காக படிக்க வைக்கிறீங்க. ஹையர் செகண்டரியில் நீங்கள் நினச்ச மாதிரியே உங்கள் பையன் மார்க் எடுத்திருக்கான், மெரிட்டில் சீட்டு கிடைக்குது. அந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபா பணம் தேவைப்படுது சார். அந்த 10 லட்ச ரூபாய்க்கு சேகரிக்கும் போது உங்கள் மனோநிலை எப்படி இருக்கும் சார்? ஏன்னா உங்ககிட்ட ஒரு மிஷன் இருக்குது, ஒரு விஷன் இருக்குது, கூட டிமாண்ட் இருக்குது. ஏன்னா அந்த பையனை ஆக்கணுன்ற ஒரு டிமாண்ட் இருக்குது, பர்பஸ் இருக்குது. அதனால் என்ன ஆகும், உங்களுடைய எந்தூசியாசம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக யாரும் சொல்லவே வேண்டாம், உங்களுக்குள்ளேயே அது கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். அது உங்களை தூங்க விடாது. அது உங்களை உந்து சக்தியாக ஆகி உற்சாகத்தை கொடுத்து பர்னிங் டிசைர் ஆக்கி அந்த பையனுக்கு சேர வேண்டிய 10 லட்சத்தை கடன்பட்டோ எப்படியோ சொத்தை வித்தாவது வாங்கி கொடுத்துருவீங்க. ஏன்னா இந்த ப்ராசஸ் உங்களுடையது. என்னுள்ளே முக்கியமானது. MBAல ஒரு கொஸ்டின் உண்டு, எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதில் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ. எந்த ஒரு செயல்லையும் எனக்கு என்ன நன்மை இருக்கிறது அப்படின்னு எதிர்பார்க்கறது தான் மனித இயல்பு. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இன்க்ரீடியண்ட் என்ன, நீங்கள் முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்குள்ள லட்சியம் வேணும். நீங்கள் ஏற்கனவே அதை நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, லட்சியத்தை அடைகிறதுக்கான சூழல்களை எப்படி நம்ம செய்யணும், இதை அடைஞ்சால் பரவாயில்ல அப்படின்ற எண்ணம்லாம் கூடாது. 100 பங்கு பிளான் பண்ணிங்கன்னா 100 பங்கு அடையணும். இப்போ அந்த பையனை பாருங்கள், படிக்க வைக்கணும்னு நினச்சிங்க, 100 பங்கு முடிச்சிங்க. அது ஒரு கேஸ் ஸ்டடி. இன்னும் ஒரு கேஸ் ஸ்டடி, நீங்கள் முகவர் ஆகிட்டீங்க. முகவர் ஆகிட்டு உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா உங்கள் குடும்பம் கஷ்டப்படுது. அந்த குடும்பத்துக்கு ஒரு 15 லட்ச ரூபா லோன் வந்துடுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த 3 வருஷத்தில் LICயில் உழைச்சி நான் இந்த 3 லட்ச ரூபாயை கடனை தீர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பெரிய ஆள் ஆகணும், நான் ஒரு கிளப் மெம்பர் ஆகணும், சேர்மன் மெம்பர் ஆகணும்னு நீங்கள் முடிவு பண்ணி வேலை செய்கிறீங்க. இந்த முடிவு எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த முடிவு எடுத்த உடனே மிஷன் வந்தாச்சு. அப்போது டிமாண்ட் உங்களுக்கு வந்தாச்சு. உங்களை யாரும் கம்பல் பண்ண வேண்டாம், நீங்களாக ஓடுவீங்க. ஏன்? உணர்திறன் யாருக்குள்ள? உங்களுக்குள்ள. அந்த உணர்திறன் வந்ததுனால உங்கள்கிட்ட உயர்திறன் அதிகமாக. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்போது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்கள் மனசில் அசதி வராது, தள்ளி போடுற இயல்பு வராது. ஏன்னா உங்ககிட்ட அதுக்கான மிஷன் இருக்குது, அதுக்கான செயல்திறன் தானாகவே உங்களுக்குள்ளேயே சுடர் விட்டு எழும். அதுதான் இந்த இதனுடைய டிசையர் டு கெட் ஒர்க் ஆன் இட். நீங்கள் அதில் எப்படி வேலை செஞ்சால்
அந்த கடனையும் அடைக்க முடியும், அந்த கிளப் மெம்பரையும் அடைய முடியும் அப்படின்னு உங்களுடைய மனசு தேடிக்கிட்டே இருக்கும். எப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு கூட உங்கள் மனசில் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வேவ்ஸ் தாக்குதோ, அந்த வேவ் லென்த்தோட நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இது கனெக்ட் ஆகும். இது கனெக்ட் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு போகிறீங்க பார்த்தீங்களா, ஒரு பாலிசிதாரர் இன்னைக்கு சொல்கிறார், சார் ஒரு 10 லட்சம் செம்ம ஷூட் நீங்கள் நினச்சிட்டு போவீங்க, ஆனால் பார்ட்டி 10 லட்சம் பிரீமியம் கொடுப்பார் சார். அதுக்கு தான் எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்கணும் சார், செயல்படணும் சார். நல்ல காலம் வரும், அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம்னு தள்ளிக்கிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா டிமாண்டும் இல்லை, மிஷனும் இல்லை, நீங்கள் செயலில் இறங்கலை அப்படின்னா 10 லட்சம் வர வேண்டிய பிரீமியம் வராமையே போயிடும். அதுக்கு யார் சார் காரணம்? இந்த இடத்துலேருந்து தான் சார் ஸ்டார்ட் ஆகுது ஒருத்தருடைய தோல்வியும். எல்லாருக்கிட்டையும் மிஷன் இருக்கும், அதற்கான செயல்திறன் இருக்கா, அதுதான் சார் உணர்திறன்ற விஷயம். இதில் தான் என்னுள்ளேங்கிறது முக்கியமான விஷயம். நீங்கள் இதை நான் இப்போது உணர்திறன் உயர்திறன் உன்னுள்ளே அப்படின்னாக்கா உங்களுடைய மைண்டு என்னவா எடுத்துக்கும் அப்படின்னா, இன்னொரு ஆளுக்கு சொல்கிற மாதிரி எடுத்துக்கும். எனக்கு இல்லை உனக்கு அப்படின்னு மைண்டு தப்பாக டியூன் பண்ணிடும். சைக்காலஜி, இந்த இடத்துல சைக்காலஜி வருது. உணர்திறன் அப்படிங்கிறது ஆன்மீக வார்த்தை. உணர்வு பூர்வமாக நீங்கள் சில விஷயங்கள் செயல்படணும் அப்படின்னு எல்லாத்துலேயும் எல்லா மதங்களும் இன்சிஸ்ட் பண்ணுறது உணர்வு பூர்வமாக தான். பக்தி ஸ்ரத்தை எல்லாமே உணர்வு பூர்வத்தை தான் சொல்லுது. இது வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உயர்திறனை நோக்கி நீங்கள் செல்லுவீங்க. இது ரெண்டும் வந்ததுன்னா செயல்திறன் உங்களை உயர்த்தும். செயல்திறனை நீங்கள் தேட வேணாம், இது கொண்டு போகும். என்து வில் எமர்ஜ், பர்னிங் டிசையர் வில் கண்டினியூஸாக அந்த விளக்கு சுடர்விட்டு கொண்டே இருக்கும். இதுக்கு காரணம் யார்? என்னுள்ளே அந்த சக்தி இறங்கணும். அந்த என்னுள்ளேன்ற விஷயம் முக்கியம், உணர்திறன் முக்கியம். நீங்கள் இதே மொட்டையாக வச்சுக்கிட்டீங்க, 10 லட்சம் பிரீமியம் வந்தால் போதும் அப்படின்னு ஜென்ரலாக நினச்சிக்கிறீங்க. அப்போ ஈடுபாடு இருக்குமா? என் வீட்டு கடனையும் அடைக்கணும், நான் இன்னும் இந்த 2-3 வருஷத்துக்குள்ளே நான் அடுத்த கிளப்பு போகணும் அப்படின்னு உணர்வு பூர்வமாக ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. இது ரெண்டில் எது சார் பெஸ்ட்டு? உயர்திறன். எனக்கு 10 லட்சம் வேணும்னு நினைக்கிறீங்க, அது உயர்திறன். ஆனால் இந்த உணர்திறன் கூட வேணும்னும் போது முதல்ல என்ன சொன்ன, குழந்தைக்கு எம்டி படிக்க போகிறான், உங்கள் பையன் என்னுடைய பையன், அங்கே ஒரு பாண்டேஜ் கிரியேட் ஆகிடுதா, லவ் அண்ட் அஃபெக்ஷன் கிரியேட் ஆகிடுதா? அப்போது உங்களை அறியாமையே இன்ஸ்டிங் மோட்டிவேஷன் எமர்ஜ் ஆகும். யாரோ உங்களை உந்து சக்தி இல்லை, வீட்லேயும் மனைவியும் உங்களை சண்டை போட மாட்டாங்க, பையனுக்காக உழைக்கிறேன்னு உங்களை ஊக்குவிப்பாங்க. அப்போது அந்த என்வரான்மெண்ட்டே மொத்தமாக சேஞ்ச் ஆகிடும். இதுக்கு தேவை மிஷன் போராது, டிமாண்ட் ஆஃப் தி மிஷன். இது இருந்தால் உங்களுக்குள்ள என்தூசியாசம் வரும். என்து வந்தது அப்படின்னாக்கா எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். அந்த எனர்ஜி வைப்ரேஷனாக மாறும். அந்த வைப்ரேஷன் உங்களை மட்டுமல்ல, உங்களுடைய பாலிசிதாரர், உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே அது பரவும். வயர் படிச்சிருப்பீங்க மேலேயே, ஒயர் அப்படின்ற வார்த்தை பின்னாடி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்குலாம் ஏதாவது சொல்லிகிட்டு இருந்தேன். அதனால் உங்களோட மட்டும் நிற்காது, சுற்றி இருக்கிற எல்லாரையும் வளரும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்குது, அதை பின்னாடி சொல்கிறேன். அடுத்ததுக்கு போவோம். தி இல்லூஷன் பார்த்தீங்களா? இதுதான் வந்து மாயைன்னு பேர் சார். அதுக்கு உங்களை ஏமாத்துற விஷயங்கள். இந்த இடத்துல நீங்கள் எப்படி ஏமாந்து போகிறீங்க, மாயை மருட்சி அப்படின்னு பேர். இதுலேருந்து கான்சியஸ் இன்டென்ட் எப்படி இருக்கு பாருங்க. நீங்கள் சாதாரணமாக இது எல்ஐசி ஏஜென்ட்டுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது இது. அதனால் இதில் என்ன சொல்லுது பாருங்க, 50 ப்ராஸ்பெக்டிங் கால்ஸ். சாதாரணமாக என்ன பண்ணுவீங்க, டெலிகாலரை வச்சு பண்ணிட்டு போயிடுவீங்க, கான்சியஸ் இன்டென்ட். ஆனால் சிஸ்டம் ரியாலிட்டி என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்கள். 401 அப்படின்னு ஒரு வார்த்தையை, இது வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் எரர். அந்த எரர் 401 அப்படிங்கிறதுனாக்கா லேக்ஸ் வேலிட் ஆத்தென்டிகேஷன் கிரெடென்ஷியல்ஸ், சோஷியல் மீடியா ஃபார் டோபாமைன். என்ன ஆகும்னா, 50 பேரை நீங்கள் இன்றைக்கி ஃபோன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ளே சிம்பிளாக டோபாமைன் வந்து ஒரு டெம்பரரியான ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்திடும். மேலேயும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது படிக்கும்போது நீங்கள் தி இல்லூஷன்ற வார்த்தையை படிக்கணும். மாயை, உங்களுடைய மாயை எதுலேருந்து கான்சியஸாக உங்களுடைய விழிப்புணர்வும் நீங்கள் சேர்ந்து இந்த மாயையெல்லாம் மாட்டிக்குது. எதுக்கு? சேல்ஸ் ப்ரொஃபஷனல்.
அதனால் நீங்கள் இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இதுலேருந்து இதுக்கு எப்படி போகிறீங்க, என்ன பண்ணுதுன்ற விஷயம் நான் சிம்பிளாக சொல்லிட்டு இருக்கேன். அதில் இருக்கிறதையே நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். அதில் ஒரு 50 பேரை பண்ணின உடனே உங்கள் மனசு நிறைவடைஞ்சிடுது. கான்ஷியஸ் இன்டென்ட். சிஸ்டம் ரியாலிட்டி என்ன, எரர் 401 காட்டு. நீங்கள் பண்ணிட்டீங்க, ஆனால் அந்த 50மே வருமா, 50மே காணாத போகுமா, நோபடி நோஸ். அதுக்கு என்ன சொல்கிறான் சிஸ்டத்தில், என்ன அதுக்கு பேர்னா, இட் லேக்ஸ் வேலிட் ஆத்தென்டிகேஷன் கிரெடென்ஷியல்ஸ். இதுலேருந்து முக்கியமாக திரும்ப ரிப்ளை வருமா வராதா தெரியாது. இதான் சிஸ்டம் ரியாலிட்டி. மாயை. உங்களுக்கு சந்தோஷமாக ஒரு பக்கம் இருக்குது, ஆனால் இன்னொரு பக்கம் சந்தோஷம் இல்லாத செயல் இருக்குன்னு இது காட்டுது. ஆனால் நீங்கள் சந்தோஷமாகவே இருக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஏன்னா இது நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு உங்களுக்கு தெரியல. இது உங்கள் தப்பு இல்லை. கொஞ்சம் தத்துவார்த்தமாக தான் இருக்கும். ஆனால் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அடுத்த லெவல் போக முடியும். இது கொஞ்சம் டஃப்பான ஏரியா தான். ஏன்னா இதை நான் ஸ்டடி பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. 3 வார்த்தை சொல்கிறேன். ப்ரஷ் ஆஃப் கிளைண்ட்ஸ் ரிஜெக்ஷன் இம்மீடியட்லி. நீங்கள் ஒரு ஆள்கிட்ட பேசுகிறீங்க, பேசினோடனே மூஞ்சி லட்சம் மாதிரி, உனக்கு பொழப்பில்லையா, சாவுகிறாக்கி, இனிமே என்னை கூப்பிடாதே அப்படின்னு சொல்லுவார். உடனே உங்கள் மைண்டில் உங்கள் டோபாமைன் வந்து இல்லை, இப்போ கார்டிசால் அப்படின்ற ஒரு விஷயம் சுரக்கும். இனிமேல் இவனை கூப்பிடக்கூடாது, இந்த தொழிலே வானான்னு எதை முடிவு பண்ணீங்க? இந்த ஒரு ரிஜெக்ஷனால் உங்களை நொந்துப்பீங்க, உங்கள் குடும்பத்தை திட்டுவீங்க, இந்த தொழிலை திட்டுவீங்க, எல்ஐசியை திட்டுவீங்க, பார்ட்டியை திட்டுவீங்க. அதுக்கு பேர்னா எரர் 502, லாஸ் ஆஃப் மோட்டிவேஷன். இந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் நடக்கிறது தான், இயற்கையானது தான். ஆனால் உங்களால் அதை ஏற்றுக்க முடியாது. அப்போ எரர் 502ல் லாஸ் ஆஃப் மோட்டிவேஷன் ஆஃப்டர் ஹார்ஷ்னோ, அவன் ஹார்ஷாக சொன்னான் இல்லையா, அதில் உங்களுடைய 100 பங்கு பொட்டன்ஷியல். நான் சொன்ன பாருங்கள், என்தூசியாசம், இந்த ஃபஸ்ட்டு படிச்சிங்களே ஒரு ஃபயர், இதெல்லாம் தண்ணி ஊற்றி அணைய ஆரம்பிச்சோம். சரி, அடுத்தது என்ன? ஃபோக்கஸ் ஆன் ஹை வேல்யூ கிளைண்ட் ஃபாலோஅப்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு போவீங்க. அங்கே இந்த இடத்துல தான் நீங்கள் காம்பிட்டண்ட்டாக இருக்கீங்களா இல்லையான்றது முக்கியம் சார். எல்லாருமே 1 கோடி பாலிசிக்கு ஆசைப்படுவோம், பெரிய கிளைண்ட்டை மூச்சு பார்க்கறதுக்கு ஆசைப்படுவோம். ஆனால் அதற்கான தகுதிகளையோ அதற்கு என்னென்ன தேவைகளையோ நீங்கள் வளர்த்துட்டுருக்கீங்களா? ஆர் யூ ப்ரிப்பேர்டு? நான் இதை ப்ரிப்பேர் பண்ணி 2 மாதமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நிமிஷம் இதை மாற்றிக்கிட்டு இருக்கேன். நான் இந்த நிமிஷத்தில் குறிப்பாக இந்த ஏஐயில் போட்டு கொடுத்த என்னுடைய தங்கச்சியுடைய மாப்பிள்ளை மிஸ்டர் பாலகிருஷ்ணனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவர் தான் இதை எனக்கு ஃபார்ம் பண்ணி கொடுத்தார். இதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட நிமிஷம் 24 நிமிஷத்தில் இதை முடிச்சு கொடுத்தார். இந்த ஸ்பீடுக்கு உலகம் போயிட்டுருக்கு சார். நீங்கள் இது கூட போட்டி போடணும். நீங்கள் தயாராக இருக்கீங்களா? ஏன்னா இந்த இடம் முக்கியமான இடம். ஃபோக்கஸ் ஆஃப் ஹை வேல்யூ கிளைண்ட்டு, ஓகே. ஆனால் நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கீங்களா? அவங்க கேட்குற விளக்கங்களை சொல்கிறதுக்கு சரியாக இருக்கீங்களா? தனிப்பட்ட முறையில் ஒரு 10 கோடி பாலிசியை கேன்வாஸ் பண்ணுறதுக்கான தகுதியோ, மெடிக்கலா நான் மெடிக்கலா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்களாக அனலைஸ் பண்ணி சொல்லி கம்ப்ளீட் பண்ணி மெம்பராக்கிறதுக்கான தகுதியை நீங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறீர்களா? அதை விட்டுட்டு இது சரியில்லை, அது சரியில்லைன்னு நீங்கள் யாரையோ ப்ளேம் பண்ணக்கூடாது. நான் கேட்குற கேள்வி ஸ்ட்ரைட்டாக என்னுள்ளே எனக்கு நீ தான், நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. மை பர்ஃபார்மன்ஸ் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுக்கு வாங்க, இந்த பக்கம் வாங்க. சிஸ்டம் என்ன சொல்லுது? எரர் 404, ப்ரோக்ராஸ்டினேட்டிங் டிஃபிகல்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க். 10 கோடி பாலிசி காட்டவுடனே இது எப்படி சார் கம்ப்ளீட் பண்ணுறது? இந்த பார்ட்டியை பார்க்க தவிர்ப்பீங்க. இல்லைன்னா அந்த பாலிசியை 10 ஆக்கலாமா, 5 ஆக்கலாமா, எப்படி நான் மெடிக்கல் ஆக்கலாமா அப்படின்னு மாற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. அதை முடிச்சு கொடுக்கணுன்ற எண்ணத்தில் உங்களை கொண்டு போகாது. சிஸ்டம் ரியாலிட்டி என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த 404ன்ற விஷயம் என்னன்னா, வெப் சர்வர் cannot locate தி required பேஜ். ரொம்ப மோசம் பாருங்கள் என்ன சொல்லுது அதில். அந்த 404 அப்படின்னாக்கா அந்த பேஜையே லொக்கவுட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஆளை நீங்கள் பார்க்குறதே இல்லை, அந்த பேஜே உங்களுக்கு இல்லை. நீங்களே நினச்சிக்கிட்டு ஒரு ஆள்கிட்ட பார்த்து ஒரு 50 லட்சத்துக்கு அனுப்பிட்டீங்கன்னா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் அந்த பேஜே இல்லை. கம்ப்யூட்டர் எரர். நான் இப்போ சிஸ்டம் என்ன, இந்திய காலத்து ஊரோடு ஒத்துவாள்னு சொல்கிறான், உலகோடு ஒத்து போகணும்னு சொல்கிறான். இன்றைக்கி ஏன் இது கூட இந்த விஷயத்தை இப்படி எடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்றைக்கி டிஜிட்டல் எல்லாமே ஏஐ தான் இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு. எரர் பாருங்கள், 404 எரர் காட்டுட்ருக்கோம். 404 எரர்னா வெப்சைட்டே இல்லாத வெப்சைட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. அப்போது உங்கள் தகுதியை வளர்த்துக்கணும். இதுலேருந்து உங்களுக்கு என்ன கொடுக்குற பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த பாலிசியை கம்ப்ளீட் பண்ணணும்னு எப்போ ஆசைப்படுறீங்களோ, உங்களுக்கு எப்போ அந்த தேவையை உருவாக்குறீங்களோ, அதற்கு உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் அங்கே போகிறீங்க பார்த்தீங்களா, அப்போது நீங்கள் தயாராக இருக்கணும். நீங்கள் மட்டும் தயாராக இருக்க முடியாது சார், பார்ட்டியும் தயாராக இருக்கணும். அந்த சூழ்நிலையும் உருவாக்க வேண்டியது நீங்கள் தான். இது நீங்கள் செய்கிறீங்களா? இப்போ எங்கே மிஸ்டேக் சார்? யார்கிட்ட இருக்குது? உணர்திறன் இருக்குது, உயர்திறன் இருக்குது. ஆனால்
ஃபெயில்யூர் வருதே ஏன்? எல்லாமே உங்ககிட்ட இருக்குல்ல, ஏன் ஃபெயில்யூருக்கு போறீங்க? யார் காரணம்? செயல்திறன் அங்க உயரல. செயல்திறன் நீங்க உயர்த்தி இருந்தீங்கன்னா இது ஃபெயில்யூர் ஆகாது. உயர்திறன், உணர்திறன், எண்ணுள்ளே இதெல்லாம் இருந்ததுன்னா செயல்திறன் உயரும். செயல்திறனுக்கு நீங்க உங்களை தயார்படுத்திக்காம இருக்கிற ஒரே காரணத்தினால தான் இங்க பாருங்க, கீழே கேள்வி கேட்குது பாருங்க. Why does a highly motivated professional repeatedly execute the wrong programs? நீங்க ப்ரொஃபஷனல்ன்ற வார்த்தை வந்துடுச்சு சார். ப்ரீவியஸ் நீங்க ப்ரொஃபஷனல்னு சொல்லியாச்சு, ஆனா நீங்க திரும்ப திரும்ப நீங்க எக்ஸிக்யூட் பண்ண ராங் ப்ரோக்ராமே பண்றீங்க. நீங்க ராங் ப்ரோக்ராமே பண்றதுனால தான் ஃபெயில்யூரையே சந்திக்கிறீங்க. ஏன்னா ஃபெயில்யூரையே சந்திச்சு சந்திச்சு உங்க மைண்டில் குறையோடி போச்சு. இதனுடைய விளைவு என்ன நடக்குது அப்படிங்கிறது அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். எஸ் சார், நெக்ஸ்ட். இங்கே வர சார், இதுதான் சார். இந்த ஸ்லைடை மட்டும் அப்படியே மனப்பாடமாக வச்சுக்கோங்க சார் உங்கள் மனசில். ஒரு மனுஷனும் ஃபெயில்யூர் ஆகிறதுக்கோ சக்ஸஸ் ஆகிறதுக்கோ இதுதான் சார் காரணம், வேற எந்த சூழ்நிலையும் காரணம் அல்ல. உங்களுக்குள்ளேயே தான். என்ன சொல்லிட்டு பாருங்க, 95% ஆஃப் யுவர் டெய்லி டிசிஷன் ஆர் ரன்னிங் ஆன் ஆட்டோ பைலட். ஆட்டோ பைலட் அப்படின்னா உங்களுக்கு விழிப்புணர்வில் நீங்கள் முடிவு எடுக்கிறான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் முடிவுகளை நீங்கள் எடுப்பதில்லை. இந்த விஷயம் 60 வயசுல எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். நானே இதுக்கு முன்னாடி தெரியாது. எனக்கு இப்படி தான் ஓடிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் நான் இப்போ 3 வருஷமாக இந்த மாதிரி விஷயங்களில் அனலைஸ் பண்ணுறேன். தியானத்தை பற்றி யோசிக்கிறதுனால, இந்த மூளை செயல்பாடை பற்றி நான் திங்க் பண்ணுறதுனால இதில் எனக்கு ஈடுபாடு வந்தது. இதை உங்களுக்கு சீக்கிரமாக சொல்லணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் தான் சொல்கிறேன். அதனால் யாரும் சக்ஸஸ் ஆகலைன்றதுக்கு அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணாதீங்க. எல்லாமே உங்களுக்குள்ளேயே இருக்குது சார். இந்த வட்டத்தை பாருங்கள், இந்த வட்டம் எப்படி பின்னி பெற்றிருக்குன்னு பாருங்கள். இந்த பக்கம் பாருங்கள், தி அன்கான்ஷியஸ் டிரைவ் பவர்டு பை ப்ரேயர் ப்ரோக்ராமிங், எமோஷனல் ரெசிடியூஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக் ஹேபிட்ஸ். உங்களை யாரெல்லாம் வெறுத்திருப்பாங்க, உங்களை யாரெல்லாம் திட்டியிருப்பாங்க, உங்களை யாரெல்லாம் வாழ்த்திருப்பாங்க, நீங்கள் எந்தெந்த இடத்துல அவமானப்பட்டீங்க, எந்தெந்த இடத்துல அந்த வாழ்க்கையை நொந்து போகிற அளவுக்கு நிறைய பேர்கிட்ட சில மோசமான சூழ்நிலை சந்திச்சிருப்பீங்களோ, அது எல்லாத்தையும் உங்களுடைய மனசில் இருக்கிற சூப்பர் கம்ப்யூட்டர் ரெக்கார்ட் பண்ணிக்குது. இந்த பதிவுகள் வெளியேறாது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்கள் சந்திக்கும் போது இந்த அன்கான்சியஸாக அந்த டிரைவில் உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, ப்ரோக்ராம் பண்ணினது, அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு பதிலாக நீங்கள் அந்த கேள்வியை கேட்கும் போதே அது அதுக்கான பதிலை தேடி உங்களுடைய அனுபவங்கள், கசப்பான அனுபவங்களை உங்ககிட்ட சொல்லி உங்களை பயமுறுத்தி அந்த செயலில் ஈடுபடாத செஞ்சிடும். ஏன்னா மூளையுடைய இயல்பு என்ன அப்படின்னா, நீங்கள் கஷ்டப்படக்கூடாது, உங்களுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இதில் தான் நீங்கள் மாட்டிக்கிறீங்க. அதோடு இல்லாமல் இதில் ரொம்ப இன்னொரு மோசமான விஷயம் இருக்குது. 100 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை கூட இது பதிவில் வச்சுக்கலாம். அப்படி ஒரு தகவல் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த பிறவியில் இல்லை, நீங்கள் முதல்ல செஞ்ச விஷயங்கள் கூட எச்சம் மிச்சம். நீங்கள் ஆசைப்பட்டு அதனுடைய முழுசாக அனுபவிக்கலைன்னா அதனுடைய பாதி, கஷ்டத்தில் பாதி, அவமானத்தில் பாதி, அது மாதிரி என்ன பண்ணீங்களோ அந்த அனுபவங்கள்லாம் கூடும்போது அதில் இருக்கிற பாசிட்டிவ் விஷயம்லாம் உடனே உங்களுக்கு வெளியில் கொடுக்காது. நெகட்டிவான விஷயத்தை கம்பேர் பண்ணி நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடி ஆட்டோ பைலட்னு அது கொண்டு வந்து ஆன்சரை உங்களுக்கு கொடுத்துரும். அதை வச்சுட்டு நீங்கள் ஆஹா சூப்பராக பண்ணிட்டோம், சூப்பராக, ஏன்னா விழிப்புணர்வில் தான் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் அந்த ரிசல்ட்டை கொடுக்கறது நீங்கள் இல்லை. அந்த நீங்கள் யார் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்க, ஒரு சின்னதாக அந்த பக்கம் கான்ஷியஸ் லாஜிக்னு போட்டிருப்பாரு. அன்கான்ஷியஸ் டிரைவ் ப்ளூவில் போட்டிருக்கோம். விஷம் உங்களை விஷச்செடியில் தான் இருக்குது. உங்கள் மைண்டுக்குள்ளே அவ்வளோ விஷம் இருக்குது. அந்த ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயிட்டை தான் நீங்கள் மாற்றணும். லிக்விட் ஃபார்மில் இருக்குது பிரெயின், 1300 கிராம் சுற்றிக்கிட்டே இருக்குது. அதுதான் இவ்வளோ பாடுபடுத்துது. இதை எது கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத அடுத்த இதில் சொல்கிறேன். அப்போது நீங்கள் கீழே படிங்க. யூ டூ நாட் கான்ஷியஸ்லி டிசைடு டு ஃபீல் ஆஃப்டர் எ ரிஜெக்ஷன் ஆர் செக் யுவர் ஃபோன் இன் தி மார்னிங். யுவர் இன்டர்னல் சாஃப்ட்வேர் execute an automatic script before you conscious mind even registered it. நீங்கள் ஒரு விஷயத்தை உங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணாட முன்னாடியே அதுக்கான விடையை ஏற்கனவே இருக்கிற தொகுப்பில் இருந்து தவறான விடையை, உங்களுடைய கஷ்டத்தை, உங்கள் வலியை கொண்டு வந்து நிறுத்திடும்.
ஏன்னா இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா சில பேரை பார்க்கும்போதே உங்களுக்கு கோபம் வரும், காரணமே தெரியாது, பழைய விஷயம். சில பேரை பார்த்தா ரொம்ப பிடிக்கும், பழைய விஷயம். அதுக்கு நீங்கள் பொறுப்பு இல்லை, அது நிறையா நாள் புரியாமல் இருந்தது, அதுக்கு காரணமே இதுதான். இந்த இடத்துல என்ன சார் நீங்கள் மாறணும், அதனால இதுதான் உங்களை இது வரைக்கும் ஆட்சிப்படுத்திக்கிட்டு இருக்கு, இதுலேருந்து நம்ம மாற முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, தாட் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங், நீ எண்ணங்களை மாற்று அப்படின்னா தாட் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங், டிபிஆர் நோட் பண்ணிக்கலாம். அது என்ன, முதல்ல என்ன சொன்னோம், தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டில் அப்படின்னு படிச்சிருப்போம். ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் மாற்ற முடியும். அதுக்கு காரணம் உங்களுடைய ஓஎஸை மாற்றுங்க. இன்றைக்கி அதான் இப்போ கிளாஸு. ஓஎஸை ரீவயர் பண்ணுங்க, பழைய ப்ரோக்ராம் எடுத்துட்டு புதிய ப்ரோக்ராமை லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது 100 வருஷத்து விஷயம் இது உள்ளே குவிஞ்சிருக்கு சார். இதை நீங்கள் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், கான்ஷியஸ் லாஜிக், சின்ன சின்ன விஷயங்கள் அதுவும் திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லுங்கள். இது எப்படின்னு அடுத்த டெக்னிக் வருது. அந்த சின்ன சின்ன விஷயங்களை மூலமாக உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற டிரைவை சுத்தம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, புது விஷயமா ஒரு நியூரான் பாத் உள்ள கிரியேட் ஆகும், ஒரு பாதை உருவாகும். அந்த பாதையை உருவாக்குறதுக்கு நீங்கள் முனைஞ்சிட்டீங்க அப்படின்னா பழைய விஷயங்கள்லாம் வெளியில் போயிடும். புதிய விஷயங்கள் மூலமாக, உங்கள் புதிய அணுகுமுறை மூலமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிக்க முடியும். அப்போது உங்களுடைய பலம் கூட்டிடும். ஏன்னா உங்கள் பழைய நினைவுகள் மூலமாக உங்களுடைய பொட்டன்ஷியலை, நீங்களா 1000 பங்கு இருக்கிற பொட்டன்ஷியலை உங்கள் மனசில் 50ன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி 1000 இருக்கும் அப்படின்றத இந்த மாதிரி நீங்கள் மாற்றி யோசிக்கும் பொழுது அது உங்களுக்கு செயல் வடிவம் பெறும். அதுக்கு தான் உயர்திறன் உங்ககிட்ட இருக்குது. நீங்களா கீழே இறங்காதீங்க, உணர்திறனை வளர்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குற விஷயமே உணர்திறன், எதுவும் எங்கேயுமே இல்லை, என்கிட்டயே இருக்குது. இதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா உங்களுடைய செயல்திறன் கண்டிப்பாக கூடும். இப்போ பாருங்கள், 95% உங்கள் டிசிஷனை நீங்கள் எடுக்கலை, ஆட்டோ பைலட்டில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அறியாமலேயே உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்து உங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ணலை, விட கிடைச்சிருச்சு, ரைட்டுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் தப்பான முடியும். அதை எப்படி சரி பண்ண போகிறோம்? தட் இஸ் தி மெயின் பர்பஸ் ஆஃப் திஸ் மீட். இந்த மேனுவல் அதை தான் சொல்லுது. இந்த இடம் தான் உங்களுக்கு இதை நல்லா அனலைஸ் பண்ணுது. அன்கான்ஷியஸ் டிரைவ்னா என்ன? பவர்டு பை, பாருங்க, பவர் அது சும்மா சொல்லலை, ஆக்குபைடு பை சொல்லலை, பவர்டு, பவர் அடிக்குது. நீங்கள் அவமானங்களும் மனசில் டக்குன்னு பதிஞ்சிடும், நல்ல விஷயத்தை விட இது ஃபாஸ்ட்டாக போகும். பவர்டு பை ப்ரியர் ப்ரோக்ராமிங், எமோஷ்னல், உங்களுடைய உணர்ச்சி பூர்வமான விஷயங்கள், அவமானப்பட்ட தருணங்கள், சந்தோஷப்பட்ட தருணங்கள் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கோ. இது எல்லாம் என்னவாகும்னாக்கா, இதில் எது மிகைப்படுத்தப்படுதோ அது உங்களுடைய பழக்கமாக மாறிவிடுகிறது. அது பழக்கமாக மாறினால அது தப்பாக ரைட்டான்னு உங்களுக்கு தெரியாது. நான் இப்படி தான் அப்படின்னு நீங்களாகவே உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு செயல்படும் போது ரிசல்ட்டு தப்பாக வருது. அந்த ரிசல்ட்டை மாற்ற முடியுமா? முடியும். அதற்கு தேவை கான்ஷியஸ் லாஜிக். அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். இதுதான் சார் நம்மளை இழுத்து பிடிக்கக்கூடிய காந்தம் சார். உள்ள அதிர்வலைகள் பூரா தப்பான விஷயங்களை பூரா இழுத்து பதிவு பண்ணிவிடும். நமக்கு எப்போ தேவையோ அப்போல்லாம் அந்த மூளைக்கு என்ன சந்தோஷம்னா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அது நினச்சிக்குது. உங்கள் எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கணும். ஒரு அம்மா குழந்தைக்கு எப்போவுமே அதை சந்தோஷமாக வச்சுருக்கணும்னு ஆசைப்பட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, ஃபீட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அம்மா செல்லம் அப்படின்ற மாதிரி இந்த பழைய விஷயங்கள்லாம் உங்கள் அன்கான்ஷியஸ் டிரைவ் செல்லமாக நீங்கள் இருக்கீங்க. அதனால் நீங்கள் செல்வமாக வர முடியல. அதனால் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வாங்க சார், சேலஞ்சு ஜோனுக்கு வாங்க. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதுதான் கான்ஷியஸ் லாஜிக். சின்ன சின்ன விஷயங்களாக நீங்கள் மாறும்போது பெரிய மாற்றத்தை சொன்ன உடனே இவ்வளோ விஷயத்தை எப்படிடா 100 வருஷத்து பதிவு அழிக்கிறது அப்படின்னு பயப்படாதீங்க. சின்ன சின்ன விஷயமா உங்களை மாற்றிக்கோங்க. முதல்ல அதிகாலையில் எழுந்திருக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. அடுத்ததாக டைமுக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்ற வழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. உங்களுக்குள்ள நீங்களாக செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ட், உங்களை பற்றி சுய விசாரம் பண்ணினீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற தப்புகள் உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் எப்படி மாற்றணும் அப்படின்னு நீங்கள் இதுக்கு வேறு வாத்தியார் தேவையில்லை சார், உங்களுக்கே தெரியும். உங்களுடைய கான்ஷியஸும் அதை சொல்லும். அதான் உங்களுக்குள்ள என்ன விஷயம்னா, நல்லது கெட்டது ரெண்டுமே உங்களுடைய ஒரு விஷயத்தை தப்பாகவே கொண்டு போகும், இன்னொரு விஷயத்தை இன்னொன்று எழுந்து செல்ஃப் டாக்குன்னு பேர். அது வந்து டேய் நீ செய்கிறது தப்பு அப்படின்னு உங்களை வார்னிங் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை ஆராய்ஞ்சி அதை எப்படி மாற்றி செஞ்சால் நீங்கள் ஹையர் லெவலுக்கு வரலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கான விடையை நீங்கள் தேட வேணும். எப்படி ஆட்டோ பைலட்டாக இது கொடுத்ததோ இந்த புதிய பாதை ஆட்டோ பைலட்டாக உங்களுக்கு செயல்படும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது எப்படின்றது அடுத்தது பார்ப்போம்.
ஆர்கிடெக்ட் சார் கட்டமைப்புன்னு வார்த்தை சார். பதஞ்சலியுடைய 4.24ல் மைண்டுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்க சார். லேயர் 1 பிரெயின், எதாவது சொன்னேன், பிரெயினுடைய வெயிட் 1300, 400 கிராம் குழந்தையா பிறக்கும்போது இருக்குது. அது வளர்ச்சி அடையுது 1300, அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. எவ்வளோ இருக்குது பாருங்கள், 86 பில்லியன் நியூரான்ஸ் அதில் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் அந்த நியூரான் பதிவு செஞ்சுக்குது. A biological hard drive with 2.5 petabyte capacity, enough to store 100 of years continuous HD வீடியோ. அதனுடைய பவர் பாருங்க சார். 100 வருஷத்தில் நீங்கள் வீடியோவாக என்னென்ன விஷயங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்த்தீங்களோ, உங்களை என்னென்ன விஷயங்கள் பாதிச்சதோ அது பூரா ரெக்கார்ட் ஆகிடும் சார். அவ்வளவு பவர்ஃபுல்லான ஹார்ட்வேர் உங்களுடைய பிரெயின் லேயர் 1. இதுக்கு மேலே இது விளக்கம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ரெண்டாவது பாருங்கள், த மைண்ட். இங்கே தான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன் இல்லையா, மூளையை பற்றி சொன்னேன். உங்களை இயக்கி வைக்கிறது எது? மைண்டு. அதுதான் சாஃப்ட்வேர். அது எங்கே இருக்குது அப்படின்றது ஒருபடிக்கு யாருக்குமே தெரியாது. கரண்ட்டு மாதிரி அது. ஒயர்லாம் ஓடுது, மெயின் சுவிட்ச் எல்லாமே தெரியும். கரண்ட் வரும்போது நீங்கள் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அந்த மைண்டு, அது எந்த சக்தி இயக்குது, அதுதான் ரெண்டாவது விஷயம். அதுதான் சாஃப்ட்வேர். நாம் ஹார்ட்வேரை ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் இந்த சாஃப்ட்வேரை மாற்ற முடியும். அதுதான் இந்த கிளாஸில் சொல்லிக் கொடுக்க போகிற முக்கியமான விஷயம். அது என்ன பார்க்குற பாருங்க, a complex program filed with countless colored files. Its sole purpose is to process data and serve the user above it. இந்த இடம் தான் சார் நீங்கள் அந்த 95 பங்கில் பண்ணணுமா, இல்லை அந்த 5 பங்கில் உங்களை மாற்றிக்கிட்டு பண்ண போகிறீங்களா அப்படின்னு டிசைட் பண்ண வேண்டிய சாஃப்ட்வேர் இதுதான். அந்த சாஃப்ட்வேரை தான் நீங்கள் மாற்றணும். அது உங்கள் கையில் இருக்குது. ஹார்ட்வேரை மாற்ற முடியாது. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது லேயர் என்ன சொல்லுது அப்படின்னா, கான்ஷியஸ்னஸ், தி அப்சர்வர் அண்ட் டைரக்டர். இதனுடைய நோக்கம் என்னென்னா, இந்த சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்லாம் எதுக்கு இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு பணி செய்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதுக்கு அடிமையாகிடுறீங்க. அதுதான் கான்செப்ட். அதுலேருந்து நீங்கள் இந்த சாஃப்ட்வேர்லாம் எதுக்காக படைக்கப்பட்டது அப்படின்னா, உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு. ஆனால் நாம் அதுக்கு டிபெண்ட் ஆகிடுறதால அது எஜமான் ஆகிடுது, நாம் சர்வெண்ட் ஆகிடுறோம். அதனால் இந்த கிளாஸுடைய நோக்கம், நீங்கள் எஜமான் ஆகணும், அது சர்வர் ஆகணும். அதுதான் பதஞ்சலியோடைய 4.24. கீழே பாருங்கள், தி அல்டிமேட் கிளச் occurs when the user becomes enslaved. பாருங்க, அடிமை ஆகிடுறீங்க அதுக்கு by the software. Your mind is meant to be a tool that works for you. அது உங்களுக்காக ஒர்க் பண்ணணும், உங்களுக்கு உதவி பண்ணணும். பரார்த்தம் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாங்க. நாட் எ ஸ்கிரிப்ட் தட் கண்ட்ரோல்ஸ் யூ. ஆனால் என்ன நடக்குது, அதுதான் முடிவுகள் எடுக்குது. அது கூட தான் நீங்கள் ஓடுறீங்களோ தவிர நீங்கள் தனித்துவமாக இயங்கவில்லை. அதற்கான சூழ்நிலைகள் இது வரைக்கும் கிடைக்கல. அதுக்காக நீங்கள் வருத்தப்பட வேணாம். இப்போது நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கான சூழ்நிலைகளை இப்போ நாம் ஏற்படுத்தி கொடுக்குறோம். அதனால் இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான நோக்கம். நெக்ஸ்ட், ஹேபிட். பாருங்க, ஹேபிட், பழக்கம். தி இன்விசிபிள் ட்ரிகர்ஸ் இன் யுவர் கோடு. ஏன்ஷியன் டெக்ஸ்ட் கால் தி வாசனாஸ். இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, தமிழில் ஒரு அழகான விளக்கம் இருக்குது. வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன, இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை, மங்காத ஜீரகத்தை தந்தீரேல் தேடேன் பெருங்காயம், ஏரகத்து செட்டியாரே. ஏரகத்து செட்டியாரேன்னு முருகன்ட்ட வேண்டார். இதெல்லாம் பழைய வாசனை. நீங்கள் சொர்க்கத்துக்கு போனால் பழைய வாசனைகள்லேருந்து நீங்கள் விடுபடணும். ஆனால் இங்கே உங்களை கண்ட்ரோல் பண்ணுறது என்ன அப்படின்னா, வாசனாஸ் அப்படின்றது நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிற 100 வருஷத்து டேட்டா சார். அதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, வெங்காயம், சுக்கு, இதெல்லாம் சொன்னோம் இல்லையா. இதில் பெருங்காயம்னு, பெருங்காய டப்பாவிலேருந்து பெருங்காயத்தை முழுசாக எடுத்துருங்க, இருந்தாலும் அந்த வாசனை அதிலேயே தங்கிடும். அதேமாதிரி ரோஜா பூவை ஒரு இது உள்ள போட்டு வைங்க, அதை எடுத்துடுங்க, அதுக்கப்புறம் அந்த வாசனை அதிலே தங்கிடும். அந்த மாதிரி உங்களுக்குள்ள அந்த சாஃப்ட்வேர் அந்த லோட் ஆகுது பார்த்தீங்களா, அதில் எல்லா விஷயமும் போய் தங்கிடுது. அதான் தொகுப்பாங்க. ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட் கால் த வாசனாஸ் ரெசிடுவல் இம்ப்ரெஷன்ஸ். மிகுதி, நீங்கள் அனுபவிச்சு போன மிச்சம், அதுதான் திருப்பி ஆன்மாவாக வருதுன்னு ஆன்மீகம் திரும்ப ஒரு பிறப்பை ஏற்படுத்துதுன்னு அதுதான் சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஆஸ் எ ரோஸ் லீவ்ஸ் இட் சென்ட் இன் எ க்ளோஸ்டு பாக்ஸ் லாங் ஆஃப்டர் இட் ரிமூவ்டு. அந்த வாசனை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் பச்சையாக சொல்லணும் அப்படின்னா, கருவாடு ஒரு ரூமில் வச்சுட்டிங்கனாக்கா நீங்கள் அந்த ரூமுக்கு 15 நாளைக்கு போக முடியாது. அந்த வாசனை அது உள்ளே தான். அந்த மாதிரி இந்த வாசனைகள், அதுவும் எது பிடிக்காதோ, எந்த விஷயம் உங்களுக்கு ஒத்து வராதோ அந்த விஷயங்கள் தான் உங்கள் மனசில் புதுந்துக்கிட்டு
உங்களை தூங்க முடியாமல் உங்களை போட்டு வாட்டி வதைத்து கொண்டே இருக்கும். ஒரு மனுஷன் கஷ்டப்படுறது எதுக்கு அப்படின்னா, ஒன்று பய உணர்வு, இன்னொன்று குற்ற உணர்வு. இது ரெண்டும் எதனால் வருதுன்னா, இந்த ஹேபிட் ரெசிடுவல்ஸ், உங்களுடைய எச்சம் மீதி, நீங்கள் ஆசைப்பட்டதை அடையாமல் இருந்தால் அதனால், நீங்கள் கஷ்டப்பட்டதை அதுலேருந்து விடுபடாமல் உள்ளே அந்த ஃபைலை வச்சுட்டிங்கன்னா அந்த இடம் ரொம்ப அடைச்சிக்கும். அது எப்பயோ தேவைப்படும் போது தேவையில்லாத விளக்கத்தை கொடுக்கும். இதுதான் காரணம். இது ரிஜெக்ஷன் லூப். இங்கே சொல்கிறான் பாருங்க, தி ஈவெண்ட் எ ஹார்ஷ் கிளைண்ட் ரிஜெக்ஷன் டூரிங் எ பிச். உங்கள் மனசு என்னாச்சு சார்? நீங்கள் 100% எந்தூசியாசம் டோபாமைனோடு இருந்தீங்க, என்னாச்சு இது? இந்த கோபம், இந்த எரிச்சல் ஒன்று வீட்டில் காட்டுவீங்க. வீட்டில் காட்டும்போது அங்கே பிரச்சனை வரும், உங்கள் உடம்பு கெட்டு போகும். அதுக்கு மேலே ரெண்டாவது இடத்துல பாருங்க ரெசிடியூ, அது வந்து இதில் லோட் ஆகிடும். பாருங்கள் 2.5 வெக்காபிட் இருக்கிறதால புதுசாக ஒரு விஷயம் லோட் ஆகிடும். அப்போ என்ன ஆகுது? மூணாவது ஆட்டோ எக்ஸிக்யூஷனில் என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் விரும்புகிறீங்களோ அதே மாதிரி இன்னொரு கிளைண்ட் ஏதோ சாதாரணமாக பேசினா கூட இந்த வாசனையால் நீங்கள் எரிஞ்சு விட ஆரம்பிப்பீங்க. அந்த பிஸ்னஸ் நடக்காமல் போயிடும். இதுக்கு யார் சார் காரணம்? ஹேபிட் ரெசிடியூஸ், த இன்விசிபிள், கண்ணுக்கு தெரியாத ட்ரிகர்ஸ் இன் யுவர் கோட் உங்கள்கிட்ட இருக்கு. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். நீங்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு கோபம் வரக்கூடாது, எரிச்சல் வரக்கூடாது, அதுலேருந்து உங்களை மாற்றிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறதுக்காக. இதெல்லாம் வந்து இந்த வணிக கல்வி அல்ல, வாழ்க்கை கல்வி. அதோட ஆன்மீகத்துடைய பற்றியும் விஷயம் போகுது. இது அறம், பொருள், இன்பம், வீடுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அறம், பொருள் ரெண்டுக்காகவும் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். இன்பமும் இருக்கலாம், ஆனால் இன்பம் எல்லாரும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. இன்பம், வீடு கிடைக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கும் இதுதான் காரணிகள். இதுதான் உங்களை இந்த இதை கிளியர் பண்ணணும். இதை கிளியர் பண்ணினா, அந்த வாசனையை கிளியர் பண்ணினா தான் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியும். அப்போ தான் ஒரிஜினலான வளர்ச்சி, உங்களுடைய சொந்த முயற்சி, சொந்த வளர்ச்சி கிடைக்கும். க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அப்போ தான் வரும். இந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும். இவைகள் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் ஆக்ஷன்ஸ் லீவ் பர்மனன்ட் டேட்டா. வார்த்தையை பாருங்க, டேட்டா இல்லை, பர்மனன்ட் டேட்டா ஃபுட் பிரிண்ட்ஸ் இன் தி பிரெயின். அந்த 1300 கிராமில் இந்த விஷயம் கலந்ததுன்னா வெளியே வராது, உள்ள ஸ்ட்ராங்காக இருக்குது. இது 3 விஷயம்தான். இப்படி தான் உங்களை பாதிக்குது. உங்களுடைய இது வந்து ஒரு பழக்கமாக மாறிடுது. அதனால் இது தப்புன்னே உங்களுக்கு தெரியும். பழக்கம் பண்ணுறீங்களே, அதனால் உங்களுக்கு தப்பாக தெரியாது. ஆனால் இந்த இடத்துலேருந்து தான் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றது தான் இயற்கையுடைய விஷயம். அதை நாம் இனிமேல் செய்வோம் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து தரவாக புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஏன்னா இது அந்த கிளாஸ் எடுக்கிறதும் கஷ்டம், இதில் வர்ற தகவல்கள் நமக்கு சமயத்தில் புரியாது. ஆனால் இது உண்மை. இதை நீங்கள் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணி இந்த ஒரு பிபிடியும் நீங்கள் உங்களுக்கு மனசுக்குள்ளே ஆராய்ஞ்சி நான் சொல்கிற விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு 10 நாளைக்கு தொடர் முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள உங்களை அறியாமலேயே மாற்றங்கள் வரும். அடுத்தது முக்கியமான வார்த்தை, மேலே படித்து பாருங்க, படிக்கும்போதே சந்தோஷமாக இருக்குது. நியூரான்ஸ் தட் ஃபயர் டுகெதர் வயர் டுகெதர். இது வரைக்கும் பிரச்சனைகளை பற்றி பேசணும் சார். பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வரும். தி இனிஷியல் ஆக்ஷன், பாருங்க, இனிஷியல் ஆக்ஷன்னா பாசிட்டிவான விஷயம். நீங்கள் இன்றைக்கி முகவராக இருக்கீங்கன்னா என்னுடைய விஷயம் என்ன அப்படின்னா, இன்னிலேருந்து எல்லாரும் ஒரு சின்ன விஷயம் எடுத்துப்போம் சார். 48 வாரம் இருக்குது கையில். இந்த 48 வாரத்தில் ஒரு வாரத்துக்கும் உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் எந்த முடிவும் வரல. ஒரு 5000 ரூபா ஃபஸ்ட் கமிஷன் வாங்கணும் அப்படின்னும், ஒரு 10,000 ரூபா வாங்கணும் அப்படின்னும், இல்லை நீங்கள் எம்டிஆர்டி ஏஜென்ட்டாக இருக்கீங்க, அதுக்கு மேலே இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது வரைக்கும் பயன்படுத்தின விதத்துலேருந்து கொஞ்சம் மாற்றி யோசிங்க. ஏன்னா இனிஷியல் ஆக்ஷன், நியூரான்ஸ் தட் ஃபயர் டுகெதர் வயர் டுகெதர் அப்படின்ற பிரின்சிபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு 86,000 மில்லியனுக்கு மேலே உங்களுக்குள்ள நியூரான் தான் ஒரு புதிய வழியை உண்டு பண்ணுது. உங்களுடைய பழைய வழியிலேருந்து புதிய வழிக்கு உங்களை மாற்றுறதுக்கு இதுதான் வழி. ஒரு வழியை நீங்கள் பயன்படுத்தாமல் இருந்தீங்கன்னா அதில் புல் பூண்டு முளைச்சிடும். ஆனால் அந்த வழியை பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா திரும்பி பக்குவப்பட்டுரும். அந்த பக்குவப்படணுன்றதுக்கு இந்த இடத்துலேருந்து தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப். நீங்கள் வெளியில் இது வரைக்கும் பிரச்சனைகளை பார்த்தீங்க, இப்போது தீர்வுகளை பார்க்க போகிறீங்க. டயக்னைஸ் பண்ணியாச்சு, இப்போ ட்ரீட்மெண்ட் ஏரியாவுக்கு வந்தாச்சு. இனிஷியல் ஆக்ஷன் என்ன சார் நடக்குது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது வரைக்கும் எதுவும் முயற்சி பண்ணிங்கன்னா கிளாஸ் எல்லாம் கேட்டால் கலாச்சாரக்காக கால்ச்சர் மாதிரி கேட்டிருப்பீங்க. 72 மணி நேரத்துக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எந்த ஒரு தகவல் பரிமாற்றத்தையும் நீங்கள் மாறணும்னு நினச்சி கேட்டுக்கிட்டு போனீங்கன்னா அது 72 மணி நேரத்துக்குள்ளே ஒரு சின்ன விஷயத்தையாவது நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படின்னா அதில் வேஸ்ட். இந்த கிளாஸ் எனக்கும் டைம் வேஸ்ட், உங்களுக்கு டைம் வேஸ்ட் அப்படின்னு ஒரு தியரி சொல்லுது. அதனால் நான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இதில் எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகிருக்கீங்க அப்படின்றதுக்கு நீங்கள் எல்லாரும் ஒரு 50 காசு
கார்டு வாங்குறீங்க. என்னைக்கு தெரியுமா? நான் சொல்கிறத மாதிரி தான் நீங்கள் செய்யணும் இதில் மட்டும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்குள்ள நியூரான்ஸ் தட் ஃபயர் டுகெதர் வயர் டுகெதர் அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்கள் தயாராகிட்டீங்களா அப்படின்னு பார்க்கலாம். இதனுடைய செயல்பாடு என்ன அப்படின்னா, நம்ம தொழில் ரீதியாகவே நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். நீங்கள் இது வரைக்கும் ரூ. 2000 தான் மாதத்துக்கு கமிஷன் வாங்கிட்டு இருந்தீங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். 4 வாரம் வருது. ரூ. 4000 வாங்கணும்னு முயற்சி பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதை தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருங்க. அது எப்படி பண்ணுறதுன்றத பாருங்கள். தி இனிஷியல் ஆக்ஷன், ரிப்பீட்டிஷன். இது ரிப்பீட்டிஷன் நடக்கும்போது கீழே படிங்க. தி ஃபஸ்ட்டு டைம் யூ ரீச் யுவர் ஃபோன். இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உங்கள் மைண்டில் நம்ம செல்ஃபோனுக்கு அடிமையாகிட்டோம். தெரிஞ்சோ தெரியாமலோ கண் முழிச்ச உடனே டெலிஃபோனை நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் உங்களுடைய மைண்டு ஏற்கனவே பார்த்தீங்களா வாசனை, அது உங்களை எடுக்கட்டும். இந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் மனசு அது மாதிரி சொல்லும்போது செல்ஃபோனை எடுக்கக்கூடாது. இந்த ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். செல்ஃபோனை எடுக்கக்கூடாது. அது என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் 3வது மனுஷன் மாதிரி சாட்சி பாவம்னு சொல்கிறோம். அது பின்னாடி வருது. சாட்சி பாவத்தில் அந்த ஃபோன் பாட்டுக்கு அடிக்கட்டும். மனசில் எந்த எண்ணமும் வரக்கூடாது, பரபரப்பு வரக்கூடாது. அமைதியாக தெருவில் ஒரு வித்தை காட்டினா எப்படி வேடிக்கை பார்ப்பீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வேடிக்கை மட்டும் பாருங்கள். அதுலேருந்து அப்போ என்னாகும் அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே அந்த வேவ் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, உங்கள் ரெசிடியூவல் பழைய விஷயங்கள் உங்கள் மைண்டில் ஆட்டோ பைலட் ரூபத்தில் அதனுடைய சிஸ்டம், அதுக்கு போகிற எலக்ட்ரிக் கரண்ட் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டினியூ ஆகும். நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்கன்னா அது அருந்து போயிடும். புது விஷயம் ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து நீங்கள் செய்யும்போது, ரிப்பீட் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களை சுற்றி மைலான் அப்படின்ற ஒரு திரவத்தை சுரக்குது. அது வந்து திக்கான ஒரு வால், ஒரு புதிய வழியை ஏற்படுத்துது. முதல்ல பாருங்கள் மெலிசாக இருக்கும் இனிஷியல் ஆக்ஷன். ஆனால் ரிப்பீட் பண்ணும்போது இது மாதிரி ஆகிடுது. 3வது லெவலில் என்ன ஆகுதுன்னா, தி மைலின் ஷீத், த பிரெயின் பில்ஸ் எ ஃபிசிக்கல் ஃபேட் லேயர். ஒரு லேயரை உண்டு பண்ணி புதிய பாதையை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் உங்களுடைய சிந்தனை செயல் எல்லாத்துக்கும் ஆட்டோ பைலட்லேருந்து இது போகாது, மெசேஜ் போகாது. இந்த புதுசாக நீங்கள் வடிவமைச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, நீங்கள் போட்டிருக்க ரோடு இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் இதுக்கு உதாரணத்துக்கு தான் என்ஹெச்சில் பைபாஸ் போடும்போது கனெக்ஷன் ரோடு கொஞ்ச நாள் வச்சுருப்பான். பைபாஸ் போட்ட உடனே கனெக்ஷன் ரோடை கட் பண்ணுவான். அப்போ எல்லாமே அந்த ரோடுக்கு போயிடும். அந்த மாதிரி நீங்கள் இனிஷியலாக அதை பில்டு பண்ணுறீங்க, ரிப்பீட் பண்ணுறீங்க. பழைய பாதை கட் ஆகிட்டு புதிய பாதை என்ன அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த டயக்ராம் பாருங்கள். முதல்ல எப்படி இருந்தது, அது பிணைக்கப்பட்டது, அப்புறம் இணைக்கப்பட்டது. இந்த பிரெயின் பில்ஸ் எ ஃபிசிக்கல் ஃபேட், மைலின்னு பேர் அதுக்கு. பாத்வே ஆக்டிங் லைக் பிளாஸ்டிக். எப்படி நம்மளுடைய எலக்ட்ரிக் ஒயரில் அந்த இன்சுலின் டேப் ஒட்டுதோ அந்த மாதிரி ஒரு லேயரை இது ஏற்படுத்திக்கிட்டு இதுலேருந்து இனிமேல் ஆட்டோ பைலட் வருது. புது பஸ் ஸ்டாண்டு போனதும் பழச ஒழிச்சிடுறாங்க இல்லையா, இங்கேருந்து போனோன்னு உத்தரவு போட்டுடுறாங்க. அந்த மாதிரி உங்களுடைய மைண்டுக்கு நீங்கள் உத்தரவு போடுறீங்க சார். இப்போ சொல்கிறேன், இப்போ தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா நான். நீங்கள் உங்களுடைய மைண்டு எதுன்னு இப்போ புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய பிரெயின் எதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த மைண்டு என்ன சொல்லுது அப்படின்னா, பிருகுமுனிவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களை இயக்கிறது இந்த மைண்டு இல்லை, இது பிரெயின் இல்லை, மைண்டு தான். அதுக்கு மேலே ஒரு படி பிருகுமுனிவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிரபஞ்சம் எந்த சக்தியால் இயக்கப்படுகிறதோ அதே சக்தியால் தான் இந்த மைண்டு இயக்கப்படுது அப்படின்னார். அப்போது எவ்வளோ பவர்ஃபுல்லானது சார் இந்த பிரபஞ்சம். அவ்வளவு பவரும் நல்லது கெட்டது உங்ககிட்ட இருக்குது. அது கூட கனெக்ட் ஆகுறது எப்படின்றதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் தி சீக்ரெட். அதுவும் உங்களால் முடியும். அதுதான் நியூரான்ஸ் தட் ஃபயர் டுகெதர் வயர் டுகெதர். ஃபயர் பண்ணிட்டு வெளியில் போல எல்லாம் ஒன்றா இணைஞ்சி புதிய பாதையை உருவாக்கிட்டு புதிய ரூட் ஒயர் ஒன்றோட ஒன்று இணைஞ்சி திரும்ப புது பாத்தில் உங்களை கொண்டு போகுது. புதுசாக கிரகப்பிரவேசம் பண்ணி புதிய வீட்டுக்கு நீங்கள் கொடுத்துன்னு போகிறீங்க. அதுக்கு தான் இன்னைக்கு வியாழக்கிழமையை செலக்ட் பண்ணோம், குருவாரத்தை செலக்ட் பண்ணோம். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய முக்கியமான சீடர், பிரதம சீடர் சொன்னால் எல்லா பவரும் உங்ககிட்ட இருக்குது. அரைஸ் அவேக் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்னு திரும்ப திரும்ப நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே நீ ஆகிறாய் அப்படின்னு சொல்லியிருக்க. அதனால் அந்த விஷயம்லாம் நீங்கள் ஒருங்கிணைச்சு பாருங்கள். அது சயின்ஸோடு ஒத்து வருது, நியூரோ சயின்ஸோடு ஒத்து வருது. அதனால் இந்த விஷயத்தில் இப்போ நான் நம்ம பாயிண்ட்டுக்கு வரேன். நீங்கள் 52 வாரத்தில் முதல் இந்த 4 வாரத்துக்கு நீங்கள் ஒரு முக்கியமான முடிவு எடுங்க. நான் கமிஷன் இவ்வளோ வாங்கணும். ஃபஸ்ட் கமிஷன் வார்த்தையை பாருங்கள், கமிஷன் இல்லை, ஃபஸ்ட் கமிஷன் வாங்கணும்னு முடிவு பண்ணி அந்த 4 வாரத்தில் உங்களை அச்சீவ் பண்ண முடியுமா பாருங்கள். கம்மியாக வந்தால் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் முழுமையாக முயற்சி செய்யணும். அதை மாதிரி நீங்கள் வாரம் முயற்சி செஞ்சுக்கிட்டே பில்டப் பண்ணி போனீங்கன்னா 10 வாரத்துக்கு அப்புறம் இந்த மைலின் ஷீட் உருவாகிடும்.
நீங்கள் 10 லட்சம் வாங்க போன சம்மர் ஷூட் 10 லட்சம் பிரீமியமாக மாறும். அதுக்கு நீங்கள் தொடங்க வேண்டும். தொடங்கலைன்னா நடக்காது. நியூரான்ஸ் தட் ஃபயர் டுகெதர் இது உங்கள் கையில் தான் இருக்குது. இதற்கு ஆட்டோ பைலட்டாக நீங்கள் அதை மாற்றணுன்னா நீங்கள் தான் முழு மூச்சாக செய்யணும். அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு கமிஷன் யோசிச்சு பாருங்கள். 5000 ரூபா வச்சுக்கோங்க, 50 வாரம்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ கமிஷன் வாங்குறேன்னு யோசிச்சு பாருங்கள். பயன்படுத்தக்கூடிய அளவு அதிகமாக வருது. அனுபவம் பெற பெற உங்களுக்கு பாதைகள் கூடுதலாக போயிட்டே இருக்குது. நீங்கள் நினச்சதை விட அதிகமாக சாதிப்பீங்க. ஏன்னா மைலன் உரை வந்து மைலின்னு சொல்கிறாங்க. இது உங்களுக்கு சாத்தியம். சாதனை முகவராக நீங்கள் ஆயிடுவீங்க. சாதாரண முகவராக வந்து இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் சாதனை முகவராக ஆகுவது உறுதி, 100 பங்கு உறுதி. நெக்ஸ்ட் பாருங்க சார், ரீஃப்ரேமிங் தி வால். பேஷன் சார், இந்த பேஷன்ற வார்த்தைக்கு இந்த வருஷத்து தீம் என்ன சார்? யாருக்கா தெரியுமா? இதில் போடுங்க பார்ப்போம். இந்த வருஷத்துக்கு எல்ஐசியோட தீம் என்ன? யாராவது போடுங்க. எல்ஐசியோட தீம் ஏஜென்ட்ஸ் போடுங்க. யாருக்கா தெரியுமா? தெரியலையா சார்? யாரும் போடல? இந்த வருஷத்து தீம் சார், இந்த வருஷத்து எல்ஐசியோட தீம் சார் யாரும் போடல சார். நான் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க சார். அந்த இது கூட பப்ளிஷ் பண்ணுங்க, போடுங்க. அதெல்லாம் இன்னைக்கு சொல்லுங்க. லீடிங் வித் பர்பஸ், சர்விங் வித் பேஷன். சார் இங்கே பாருங்க சார், நான் அதை பார்க்கல, எனக்கு தெரியாது. லீடிங் வித் பர்பஸை பற்றி இவ்வளோ பேசிட்டு இருக்கேன். பேஷன் பாருங்க அடுத்தது. லீடிங் வித் பர்பஸ் யாராவது போடுறாங்க. அந்த பேஷன் பாருங்க எப்படி கோஇன்சிடென்ஸ். பேஷன் சர்வ்ஸ் as a critical lens. கிரிட்டிக்கல்லாம் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் அர்த்தம். பேஷன் சர்வ்ஸ் as a critical lens to transform difficulties and obstacles into direct moments for growth and opportunities. என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாருங்க இது? இல்லை சார், தப்பாக இருக்குது. டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை. growth and unprecedented opportunities. நீங்கள் எதிர்பாராத, நான் சொன்ன பாருங்க, நீங்கள் சம்மர் ஷூட் வாங்க போனால் பிரீமியமாக மாறுது பார்த்தீங்களா? அப்போது உங்களுடைய பேஷன் இப்போ என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போது டிஜிட்டலில் போகிற மாதிரி இருக்கணும். இன்றைக்கி ஃபயர் கான்செப்டில் தான் எல்லோரும் வேலை செய்கிறாங்க. ஃபயர்னு என்னன்னாக்கா ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட், ரிட்டையர்டு இயர்லி, அந்த பேஷண்ட் இருக்குது. அதனால் டேட்டா ட்ரிவனாக இருக்குது. உங்களுடைய வாலை நீங்கள் ரீஃப்ரேம் பண்ணணும். இதுதான் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் அந்த மாதிரி இருக்கீங்க. இப்போ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் இந்த பேஷன் இணைக்குது. இது மூலமாக நீங்கள் வியூ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஃப்ரேமிங் தி வால். யோசிச்சு பாருங்க. லீடிங் வித் பர்பஸ், சர்விங் வித் பேஷன். பாருங்க, சர்விங் வித் பேஷன் எப்பேற்பட்ட வார்த்தை. பேஷன் பேரார்வம்னு பேர். அதனால் இந்த பேஷன் உங்கள் ஒருத்தருக்கும் உள்ளே வரணும் சார். நீங்கள் இந்த பேஷன் வந்தது அப்படின்னா உங்கள் ப்ரொஃபஷன் ரொம்ப சிறப்படையும். அப்போது நீங்கள் இன்றைக்கி சாதாரண முகவராக என்னால் ஒன்றும் தெரியல சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட, நீங்கள் இந்த கிளாஸ் பார்த்ததுக்கப்புறம் இதில் இருக்கிற விஷயங்களில் ஏதாவது ஒரு 4-5 பாயிண்ட்டை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய ரிசல்ட் வேறு மாதிரியாக இருக்கும். நீங்கள் எல்ஐசியில் இருக்கிற அனைத்து பயன்களையும் பெற முடியும். எலைட் கிளப் வரைக்கும் போக முடியும். அதோட உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். உங்களுக்கு மென்டல் கார்பேஜ், இந்த பேஷன் வரும்போது உங்களுடைய மென்டல் கார்பேஜ் எல்லாம் உங்கள் மனசுக்குள்ள அடங்கி கிடக்கிற அழுக்குகள், குப்பைகள், அதை வந்து எப்படி அகற்றுறது அப்படின்றதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் தோன்றுவதை விட வலிமையானவர். ஏன்னா நீங்கள் வலிமை இல்லாதவர்னு சொன்னது ஏற்கனவே எது? உங்களுடைய இல்லூஷன் எது? உங்களுடைய ஏற்கனவே இருக்கிற ரெசிடியூல்ஸ் என்னது? ஏற்கனவே இருக்கிற வாசனைகள், உங்களுக்குள்ள ஏற்கனவே ப்ரோக்ராம் ஆகிருக்கிற பழைய உணர்வுகள், பழைய நினைவுகள். அந்த பழசின் மூலமாக நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்க, வலிமை குறைந்தவர்கள். ஆனால் அது அப்படி இல்லை. நீங்கள் தோன்றுவதை விட வலிமையானவர்கள். இதை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா இந்த பேஷன் மூலமாக நீங்கள் இதை பாருங்கள். இப்போ நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் இந்த வழியாக பாருங்கள். இது பெரிய லென்ஸு. அது வழியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் மனசில் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தோன்றுவதை விட வலிமையானவர்.
நீங்கள் நம்புவதை விட தைரியமானவர். நீங்கள் நினைப்பதை விட புத்திசாலி. தொடங்குவதற்கு நீங்கள் சிறந்தவராக இருக்க வேண்டியதில்லை, ஆனால் நீங்கள் சிறப்பாக இருக்க ஆரம்பிக்க வேண்டும். இதுதான் சார் பிரச்சனை. எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடுவோம், ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டே இருப்போம், நாள் போயிடும், ஆனால் ஆரம்பிக்க மாட்டோம். அதனால ஆரம்பிக்காம நீங்க எந்த செயலையும் செய்ய முடியாது. உங்க திறமையை வளர்த்துக்காம நீங்க எதையும் செய்ய முடியாது. அதனால இதுதான் மென்டல் கார்பேஜ் விளக்கணும் அப்படின்னா, இந்த புது விஷயத்து மூலமா நீங்க பாருங்க, அதுல ஒரு கருவி பொருத்திருக்கேன், ரீஃப்ரேமிங் தி வால். அந்த பேஷன் அது என்ன ஆகும்னா, டிரான்ஸ்ஃபார்ம் த டிஃபிகல்டிஸ் அண்ட் அப்டக்கிள்ஸ். உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் எல்லாத்தையும் உடைச்சிட்டு டைரக்ட் மூவ்மெண்ட்ஸ் ஃபார் growth, வளர்ச்சி மட்டும் அல்ல சார், அண்ட் அன்பிரசிடென்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்க ஒரு பிளானை சொல்ல போகும்போது, நீங்க ப்ராஸ்பெக்டிங் பண்ண போகும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பண்ணி தான். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ரீசெண்டாக வீடியோ சின்னதாக ப்ரொடியூஸ் பண்ணி எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம் டிஜிட்டலில் அப்படின்னு ஒரு கிளாஸ் நடந்தது. அந்த கிளாஸ்க்கு ஒரு ஏஜென்ட் போயிருந்தார். அந்த ஏஜென்ட் என்ன பண்ணார், 3 நாள் உட்காந்து ஏறத்தாழ ஒரு 15 விதமான வீடியோவை தயார் பண்ணார். தயார் பண்ணி ஒரு 500 பேருக்கு அனுப்பினார். அவருக்கு 150 பேர் ரெஸ்பான்ஸ் வந்தது. அதுலேருந்து 40 பரிசு வாங்கினார். யோசிச்சு பாருங்க, இது புது விஷயம் தானே. பேஷன், ரீஃப்ரேமிங் தி வால், இது புது விஷயம். பழையபடியே நான் டெலிகாலிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க பழைய மெத்தடில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது நடந்திருக்குமா? புதிய விஷயம், அணுகுமுறை மாறுது. இன்னைக்கு ஏஐ தான் இதை பண்ணி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தூரம் பேசுகிறேன் அப்படின்னா இது வெறும் 24 நிமிஷம் 30 நிமிஷத்துக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்தது. இதை நம்மளால் பண்ண எத்தனை நாள் நாம் செய்வோம்? அந்த அளவுக்கு வேகமாக நுணுக்கங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கு, தொழில்நுட்பங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. நீங்க வளர்றீங்களா? அதுக்கு என்ன முயற்சி செய்தீங்க? நீங்க ப்ரிப்பேர் ஆயிட்டீங்களா? இந்த கேள்வியெல்லாம் நான் உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கோங்க. நீங்களே பதில் சொல்லுங்க. இந்த பதிலை கரெக்டாக சொல்லி, இந்த பேஷன் அப்படின்ற இருக்கிற இந்த துவாரத்து வழியாக இதில் ஒரு பெரிய லென்ஸ் இருக்கு. அந்த லென்ஸில் நீங்கள் வெளி உலகத்தை பார்த்து முன்னாடி உங்களையே பாருங்க. அப்போ நீங்கள் தோன்றுவதை விட வலிமையானவராக தெரிவிங்க. இந்த விஷயம் பூரா மனசில் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே முதல்ல உணர்திறன் சார். இந்த உணர்திறனை நீங்கள் நல்லா வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உயர்திறன் தானாக வளரும். இது ரெண்டும் இணைஞ்சது அப்படின்னா உங்களுடைய செயல்திறனை யாருமே கட்டுப்படுத்த முடியாது. நீங்களே நினைச்சாலும் கட்டுப்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு உங்களை கொண்டு போயிடும். திஸ் இஸ் சைக்காலஜி. ஆன்மீகத்திலையும் அதை தான் சொல்லுது. ஆன்மீகத்திலையும் ஃபோக்கஸ், உங்களுடைய குவிங் அபியாசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட என் மனதிற்குள் இயங்கும் அதே சக்தி தான் முழு பிரபஞ்சத்தையும் இயக்குகிறது. பிருகு ஏற்கனவே நான் சொன்னேன். இந்த இடத்துல நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போது உங்கள் மனசுக்கு இயக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குன்னு போது நீங்கள் எதுக்கு சார் பழைய விஷயங்களில் அதை எஜமானனா வச்சுருக்கீங்க? இன்னிலேருந்து உங்களுக்கு எஜமான் நீங்கள் தான். நான் தான், என்னுள்ளே நான் தான். எனக்கு என்னுள்ளே தான், அடுத்த ஆள் இல்லை. சைக்காலஜி தான். எனக்கு வேண்டும், என் குழந்தைக்கு வேண்டும், என் வீடு எனக்கு, எனது, மை 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 ரெஸ்பான்சிபிலிட்டி, பர்ஃபார்மன்ஸ் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி, செல்ஃப் எஃபிகசி. இந்த வார்த்தையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா முழுசாக ஒரு பார்ட்டிக்கு பாலிசி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவருக்கு அந்த குடும்பத்தில் கடைசி வரைக்கும் உங்கள் உயிர் உள்ள வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு சர்வ் பண்ணணும் அப்படின்ற ஒரு செல்ஃப் எஃபிகசி ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உண்மையான முகவர். ரீஃப்ரேமிங் தி வால், அந்த குடும்பத்துலேருந்து பாலிசி வெளியில் போகாது சார். அது மாதிரி ஒரு 350 குடும்பத்தை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எவ்ரி இயர் எந்த மாதிரி காம்படிஷன் வச்சாலும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இதுலேருந்து இந்த தலைமுறைகளையே நீங்கள் வளர்த்துக்கிட்டு எலைட் மெம்பராகவோ அதுக்கு மேலேயாகவும் போக முடியும். லைஃப் இஸ் வாட் யூ மேக் இட். அதுதான் சொல்லுது. நீங்க நினைக்கணும், நீங்க செயல்படணும். உங்களை நீங்க மாற்றணும், யாரும் மாற்ற முடியாது. நீங்க தான் பொறுப்பு. அதுக்கு நோ ரிஸ்க் நோ ரிவர்ஸ். ரீஃப்ரேமிங் தி வால்ல முக்கியமான விஷயம். பேஷன் கிஷன்லாம் எப்போ வரும்? நீங்கள் ரிஸ்க்கே எடுக்காமல் நான் காரை கற்றுக்க மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, ரோட்டில் இறங்க மாட்டேன், கார் கற்றி லைசன்ஸ் மட்டும் வாங்கி பைட்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஹூ வில் டிரைவ் தி கார்? கடலில் அலை இல்லாமல், ஒரு புயல் வராமல், ஒரு சாதாரண நல்ல நீரோட்டத்தில் கடலில் ஒரு மாலுமியாக இருந்தால் அவரால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாது. பல கஷ்டங்களையும் இன்னல்களையும், புயலில் போய் மாட்டணும், நடுவில் சிக்கி தவிக்கணும், பல பிரச்சனைகளை சந்திக்கும் போது தான் அனுபவம் உங்களை கூர்மையாக்குகிறது. நோ ரிஸ்க் நோ ரிவார்ட்ஸ். அதனால் நீங்கள் ரிஸ்க் எடுத்தால் தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும்.
ஸ்டேயிங் சேஃப் இஸ் தி பிக்கஸ்ட் ரிஸ்க். நான் சேஃபாகவே இருந்துக்கிறேன், அன்றாடம் சாப்பிட்றேன், தூங்குறேன், வரேன் அப்படின்னா நீங்கள் முன்னேற முடியாது. உங்களுடைய growth இருக்காது, டெவலப்மெண்ட் இருக்காது. பேஷன் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அப்போ ரிஸ்க் எடுக்கணும், கம்ஃபர்ட் ஜோனை விட்டு ரிஸ்க் ஜோனுக்கு வரணும், சேலஞ்சு ஜோனுக்கு வரணும். அப்போ தான் வாழ்க்கை இனிக்கும். அப்போ தான் உங்களுக்கு பல அனுபவங்கள் வரும், பல மெச்சூரிட்டி வரும். அதுக்கு உங்களை தயார்படுத்திக்கணும். அதை நம்ம யாரும் செஞ்சாமல் நீங்கள் உணர்ந்து கொள்ளாமல் பழியை யார் மேலேயே போட்டு விட்ருக்கோம். இது எல்லாம் உங்களுக்காக இதுலேருந்து நான் ஒவ்வொரு விஷயத்தையும் ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது எல்லாமே ஆக்கத்திறன்ற ஒரு வார்த்தை இருக்குது சார். அதுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, முழுமையான பயன்பாடு, வளங்களை உங்களுக்குள்ள இவ்வளோ வளங்கள் இருக்குது மற்றும் நேரம் இருக்குது, அதீத பயனுள்ளதாக ஆக்கி கொள்ள வேண்டும். யார் சார் ஆக்குவா? டைம் பூரா வேஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ இந்த விஷயத்தை படித்ததுக்கப்புறம் நீங்கள் அதீத உங்ககிட்ட எல்லா வளமும் இருக்குது, எல்லாருக்கும் பொதுவானது தான். அதை நீங்கள் முழுசாக பயன்படுத்தும் போது ரீஃப்ரேமிங் தி வால் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செயல்திறனை மேம்படுத்துதல் எப்படி அப்படின்னா, செயல்பாடுகளை சீர்திருத்தம் செய்து செயல்திறனை அதிகரிக்கும் முயற்சிகள் நீங்கள் மேற்கொள்ளணும். ரிஸ்க் எடுக்கணும், கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வரணும், ஃபீல்டு ஆக்டிவிட்டி பண்ணணும், அனுபவங்களை பெறணும், தொடர்ந்து தோல்விகளை சந்திக்க வேண்டும். தோல்விகள் என்பது வெற்றியினுடைய ப்ராசஸை தவிர தோல்வி என்பது முற்றுப்புள்ளி அல்ல. அதுலேருந்து உங்களை மாற்றிக்கிறதுக்கும் ஒரு அனுபவத்தை பெற்று உயர்நிலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு படி தான். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் செயல்திறன் உயரும். ஸ்மால் ஆக்ஷன்ஸ் பிக் சேஞ்ச், ரெடினஸ் இஸ் எவ்ரிதிங். இன்னைக்கு பாருங்க எத்தனை பேர் ஆனந்தாவில் பண்ணிட்டு இருக்கோம், டிஜிட்டலில் வந்தாச்சு, நம்ம பின்தங்கிக்கிட்டு இருக்கோம். ஏஐகள் இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. அது மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ஆனந்தாவில் பண்ணணும்னு ஒரு முடிவெடுங்க, வாரம் கமிஷன் வாங்கணும்னு ஒரு முடிவெடுங்க, புதிய வாய்ப்பாளர்கள் சந்திக்கணும்னு ஒரு முடிவெடுங்க, பெரிய கிளைண்ட்டை சந்திக்கணும்னு முடிவெடுங்க, ஒரு குரூப் அட்டாக் பண்ணி குரூப் ஆஃப் பாலிசிஸ் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி ஆக்கப்பூர்வமாக உங்கள் பேஷனை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா க்ரோத்தும் வரும். எதிர்பாராத ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் உங்களை தேடி ஓடி வரும், தட்டும். சார் வாய்ஸ் கிளியராக இருக்கா? இப்போ சார் வாய்ஸ் கிளியராக இருக்கா? சார் கிளியராக இருக்குது சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். ஓகே, லோன்னு போட்டாங்க வாய்ஸ். இல்லை அவங்களது என்ன நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கும், கரெக்டாக இருக்குது சார். ஓகே சார், ஒரு நெட்வொர்க். ஓகே, அதாவது ரீஃப்ரேமிங் தி வால். இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய சுமால் இன்னிலேருந்து சின்ன விஷயம் எடுங்க. வாரம் கமிஷன் வாங்கணும், வாரம் பிஸ்னஸ் பண்ணணும்னு எடுங்க, 365 நாளைக்கு உபயோகப்படுத்தணும்னு எடுங்க. அந்த முடிவை நீங்கள் எடுத்தீங்கன்னாலே நிறைய மாற்றங்களை உங்களுக்குள்ளே ஏற்படுத்த முடியும். அதனால் உங்களுக்குள்ள குழப்பங்கள் எரிய முடியாது. மைண்டை காமாக வச்சுக்கணும், உங்களுடைய ஹெல்த்தை ஃபிட்டாக வச்சுக்கணும். ஏன்னா ஹெல்த் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. உங்களுக்கு முதலீடே ஹெல்த் தான். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் ஒர்க் லைஃப் பேலன்ஸையும் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும். இது என்ன, இதெல்லாம் பேஷண்டில் வரக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உயர்நிலைக்கும் போக முடியும், உணர்திறனும் உங்களுக்கு வரும், குடும்பத்தையும் நீங்கள் பார்க்கணும். இது மட்டுமே ப்ரொஃபஷன் மட்டுமே முக்கியம் இல்லை, ஃபேமிலி முக்கியம், ஸ்பிரிச்சுவல் லைஃப் முக்கியம், சோஷியல் லைஃப் முக்கியம். அது எல்லாம் சேர்ந்தது தான் பேஷன். அது எல்லாத்தையுமே நீங்கள் ரீஃப்ரேமிங் பண்ணணும். அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு growth அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பாராத வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நெக்ஸ்ட், டயக்னாஸ்டிக் செக், ஐடென்டிஃபையிங் யுவர் கரப்டட் ஸ்கிரிப்ட்ஸ். பாருங்கள் மேலேயே எல்லாம் போட்டிருப்போம், எதுபடி கரப்ட் ஆயிருக்கீங்க நீங்கள் அப்படின்ட்டு. டிகர், டிஜிட்டல் ரெசிடியூ, வேக்கப் இன் தி மார்னிங். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதை நேர கண்ணு டிஜிட்டல்லையே உட்காந்துருக்கும். தேவையோ இல்லையோ உங்கள் டைம் பூரா சாப்பிட்ரும், உங்கள் பணத்தை சாப்பிட்ரும், உங்கள் உடம்பை சாப்பிட்ரும், மொத்தமாக உங்களையே சாப்பிட்ரும். சினாரியோ அதான் டிஜிட்டல் ரெசிடியூ. அது அந்த கழிவுகள் தான் உங்களை போட்டு எவனாவது ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த சீரியல்லாம் பார்ப்பீங்க, அதில் ஏதாவது முக்கியமான கட்டத்தை நிறுத்திடுவான், நீங்கள் ராத்திரி பேர் தூங்க மாட்டீங்க, அது என்னாச்சோன்னு. அந்த மாதிரி இந்த எச்சங்கள் இருக்குது பார்த்தீங்களா ரெசிடியூவில், அதெல்லாம் உங்களை தூங்க விடாது, உங்கள் உடம்பை கெடுத்துடும். அதனால் அந்த டிஜிட்டலுக்கு எப்படி கன்ஸ்ட்ரக்டிவாக பயன்படுத்தணும், அதுக்கு ஒரு பவுண்டரி வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு லிமிட்டட் பீரியட் வச்சுக்கோங்க. டிஜிட்டல் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு என்னன்ற ஒரு மனநிலையும் வளர்த்துக்கோங்க. அது முக்கியமான விஷயம். அதில் ஆட்டோ பைலட் ஸ்கிரிப்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, தம்ஸ் இமிடியட்லி நான் சொன்ன விஷயம்தான். அப்போ நீங்கள் இதுலேருந்து என்ன பண்ணணும்னா, அந்த 3வது இடத்துக்கு வாங்க, தி கான்சியஸ் டைரக்டர். நீங்கள் இதுலேருந்து மாறணும் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு அந்த ஃபோனை தேவையில்லாத நேரத்தை தொடாதீங்க, ஒரு 2 மணி நேரம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு முக்கியமான கிளைண்ட் வந்தால் மட்டும் எடுங்க. உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சும்மாவானாலும் வீட்டில் சாப்பிட்டியா, குட் மார்னிங் சொல்கிறியா, அது மாதிரி ஏதோ பல விஷயங்களுக்கு உங்களை அறியாமல் உங்களுடைய உணர்வு உங்களை எழுப்பும்.
உணர்திறன் எழுப்போம். அப்போ நீங்கள் உணர்வு பூர்வமாக அது வேண்டாம், நமக்கு அதுலேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்ற எண்ணத்தை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு சாட்சி பாவமாக இருங்க. இதெல்லாம் பின்னாடி வருது. இருந்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். எமோஷ்னல் பாருங்க, மைனர் டிஸ்அக்ரிமெண்ட் வித் எ கலீக் ஆர் எ ப்ராஸ்பெக்ட், ஒரு சின்ன சின்ன சர்க்கிள்கள், மோதல்கள், கருத்து வேறுபாடுகளுக்கெல்லாம் கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கோபத்தை அதிகமாக்கிட்டீங்க, தேவையில்லாதது. அதனால் கோபத்தை கட்டுப்படுத்துங்க. ஃப்ரஸ்ட்ரேஷனு நீங்கள் உங்களுக்கு வர வச்சுக்காதீங்க. நீங்கள் ரியாக்ட் பண்ணாதீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க ஏதோ சொன்னதை யோசிச்சு பாருங்க, அவங்க சொன்னதில் நியாயம் இருக்கா, செஞ்சு பார்க்கலாமேன்னு தோணுங்க. தப்பாக படுதா விட்டுருங்க. அதை ரியாக்ட் பண்ணிவிட்டு உங்கள் உடம்புக்கு எடுத்துக்கிட்டு அவரையும் தொந்தரவு பண்ணாதீங்க. கொஞ்ச நாளைக்கு விலகி இருங்க, திரும்ப நீங்கள் சேர்ந்துக்கலாம். அதனால் பாருங்கள், ரெண்டாவது அப்சர்விங் தி ஃப்ரஸ்ட்ரேஷன். மூணாவது பாருங்கள், கம்ஃபர்ட். இதுதான் சார் முக்கியம் எல்லாருக்கும். நல்லா ஏசி ரூமில் தூக்கம் வருது, இந்த வெயிலில் எங்கேயும் வெளியில் போக முடியல சார் அப்படின்னு இருக்கீங்க. பிரெயின் என்ன சொல்லுது, எனர்ஜி தான். நான் சொன்ன வார்த்தை இருக்கு பாருங்கள், எனர்ஜி சேவிங் அண்டு ப்ளஷர். உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு உங்கள் உடம்பு ஒத்துழைக்குது, உங்களுடைய மனசு ஒத்துழைக்குது. ஆனால் நான் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை இப்போ தான் நீங்கள் எழுப்பணும். அது மட்டும் ஏந்திரா, தூங்குனது போதும், உடம்புல கம்ஃபர்ட் வேணும், வேணாண்டா, ஏந்திரு கிளம்பு, வேலையை பாரு அப்படின்ட்டு ஒன்று சொல்லுச்சு அப்படின்னா நீங்கள் பழிச்சுப்பீங்க. ரெகனைஸ் தி பிரெயின்ஸ் ட்ரிக் அண்ட் எக்ஸிக்யூட்டிங் தி கால்ஸ் இமீடியட்லி. நீங்கள் அந்த பிரெயின் ட்ரிக் பண்ணுதில்ல, அதையும் நீங்களையும் தனியாக பிரிச்சுக்குவாங்க. பிரிச்சுக்கிட்டு அதுக்கு நீங்கள் சேலஞ்சு பண்ணுங்க. டேய், நான் தூங்கினது போகிறோம், எனக்கு இன்னைக்கு காசு வேணும், என் குழந்தை கல்யாணத்துக்கு வேணும், அந்த பார்ட்டி கஷ்டப்படுறான், அவனுக்கு ஒரு லோன் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு உணர்வு பூர்வமான விஷயத்துக்கு கூட நீங்கள் செய்ய வேண்டிய பணியை நீங்களாக இணைச்சிக்குவாங்க. இணைக்கும்போது அந்த கம்ஃபர்ட் உங்களை விட்டு விலகிடும், சேலஞ்சு உங்களுக்குள்ளே குடிகொள்ளும். ஆட்டோமேட்டிக்காக அந்த கரப்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது பூரா உங்களை விட்டு வெளியில் போகும். அதுக்கும் யார் பொறுப்பு? நீங்கள் தான். என்னுள்ளே இந்த சோம்பேறித்தனம் யாருக்குள்ளே இருக்குது? ஏன் உள்ளே தான் இருக்குது. ஆனால் அந்த விழிப்புணர்வு யாருக்கிட்ட இருக்குது? எங்கிட்ட தான் இருக்குது. அதை நான் அடித்து கேட்டு அதை மாற்றக்கூடிய சாவி யார்கிட்ட இருக்குது? அதுவும் என்கிட்ட தான் இருக்குது. இப்போது எது வேணும் அப்படின்ற சாய்ஸில் தான் நீங்கள் இருக்கீங்க. அதில் யாரெல்லாம் நான்ற விஷயத்தை அதிகப்படுத்தி அதை சாதிக்கணுன்ற வெறியோடு வரீங்களோ அவங்க ஹையர் லெவலுக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு உயர்திறன் வரும், உணர்திறன் மேம்படும், செயல்திறன் மிக மிக உயரத்துக்கு போய்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட், கன்வர்ஜென்ஸ் மேட்ரிக்ஸ், 2 மேனுவல்ஸ் 1 சிஸ்டம். ஏன்ஷியன்ட் விஸ்டம் என்ன பாருங்க, வாசனாஸ் டீப்லி இன்க்ரீன்டு கர்மிக் இம்ப்ரெஷன். உங்கள் கர்மா யோகம்னு சொல்கிறாங்க. கர்மா, பழைய கர்மாக்கெல்லாம் வருதுன்னு நம்மளுடைய ஆன்மீகத்திலையும் வேதாந்திக் விஷன்லையும் சொல்கிறாங்க. வாசனாஸ், இந்த வாசனாஸ் உங்களை மேலே போக ஓடாமல் தடுக்குது, பல இம்ப்ரெஷன்ஸ் உள்ளே ஏற்படுத்தி உங்களுடைய வளர்ச்சியை தடை செய்யுது. இந்த பக்கம் வாங்க, நியூரல் பாத்வேஸ். அதை மாற்றணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களை மாற்றிக்கணும். திக்கண்டு மைலின், உங்களுடைய உணர்வுகளை மாற்றி நான் இந்த வாரம் சம்பாதிக்கணும் அப்படின்றத நீங்கள் முதல்ல நாளைக்கு பார்த்துக்கலாம் மைண்டு தள்ளி போட்டுட்ருப்பீங்க. பார்ட்டி ஃபோன் பண்ணால் அப்புறம் வரேன்னு சொல்லுவீங்க, அதெல்லாம் விட்டுருங்க. வாரம் சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணுங்கள், அதை தொடர்ந்து செய்யுங்க. அப்போது புதிய பாத்வே உங்களுக்குள்ளே உருவாகுது. அந்த புதிய பாத்வே என்ன பண்ணுது அப்படின்னா முதல்ல மைல்டாக ஆரம்பிக்குது, அப்புறம் திக் ஆகுது. அடுத்த லெவலில் சாட்சி பாவம்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் சொல்லுது. நீங்கள் எந்த ஒரு உணர்வுகளை வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த ஒரு செயல் உங்களை பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, அந்த செயலை திரும்ப செய்யும்போது நீங்கள் செய்யாதீங்க. சாட்சி பாவமாக நின்று அதை 3வது மனுஷன் மாதிரி வேடிக்கை பாருங்க, அது உங்களை விட்டு விலகும். அது இதில் என்ன சொல்லிட்டு பாருங்க, ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஆக்டிவைசேஷன் எங்கேஜிங் லாஜிக்கல் நான் ரியாக்டிவ் பிரெயின் சென்டர்ஸ். இதுக்கு தான் முடிவெடுக்கிற விஷயங்கள் எல்லாம் எங்கே போகுது அப்படின்னா உங்களுடைய நெத்தி புருவத்துக்கு உள் சைடில் இருக்கிற பகுதியில் தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. லாஜிக்கல் திங்கிங் எல்லாம் நடக்குது. நீங்கள் இந்த சாட்சி பாவத்தை டிட்டாச் பண்ணிங்கன்னாக்கா அதில் போய் தங்காது. இல்லைன்னா திரும்பவும் அந்த பதிவுகள் உங்கள் உள்ளே போய் இடத்த அடக்கி திரும்பவும் உங்களை தவறான வழிக்கு கொண்டு போக தூண்டும். அடுத்தது தான் சார் முக்கியம். அது ரெண்டும் முக்கியத்தை விட பிரதிபக்ஷ பாவம், கல்டிவேட்டிங் தி எக்ஸாக்ட் ஆப்போசிட் தாட். இந்த இடத்துல மட்டும் ஒரு பூட்டு போட்டுருக்கான் பாருங்க சார். இந்த இடத்துல மட்டும் நீங்கள் மாறணும்லாம் முடிவு எடுத்துட்டீங்க, ஆனால் உங்களுடைய நியூரோஜீனியஸ் ரீஒயரிங் நடக்கிற இடம் இதுதான். அந்த இடத்துல ஒரு பூட்டு இருக்குது. அதை
சாவி கொண்டு திறக்க வேண்டிய ஆள் யாருன்னா நான். என்னுள்ளே உயர்திறனும் இருக்கு, உணர்திறனும் உள்ள பூட்டி இருக்கு. அதை திறக்கணும் அப்படின்னா நீங்க தான் முயற்சி பண்ணணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நியூரோஜெனிஸ் ரீவைரிங் கிரியேட்டிங் நியூ நியூரல் பாத்வே பை ஃபோர்ஸ்டு கான்ட்ரரி ஆக்ஷன். வாரம் நீங்கள் கமிஷன் வாங்கணும்னு முடிவெடுத்து தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா 10வது வாரத்துக்கு மேலே உங்களுடைய நியூரான் அந்த நியூரோஜெனிக்ஸ் பாத் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மைலான் திக்காயிடும். திக்கானதுக்கப்புறம் நீங்கள் சும்மா இருந்தால் கூட இந்த வாரம் எவ்வளோ வரும்னு அது உங்களை ஓட வைக்கும். உள்ளேருந்து அது உங்களை எழுப்பி அனுப்பும். உங்களுடைய நான் அப்படின்ற விஷயமும் விழிப்புணர்வு அடையும். அதுக்கு இந்த சாவி தேவை. எது கட் பண்ணணும், எதை உள்ளே அனுப்பணும், பிரதிபக்ஷ பாவம்னு சொல்கிறான் பாருங்க. கல்டிவேட்டிங் தி எக்ஸாக்ட் ஆப்போசிட் தாட். இதில் எதிர்மறையான எண்ணங்கள் வரும்போது நீங்கள் நேர்மறையான எண்ணங்களை அந்த சமயத்தில் சொல்லும்போது அது பிரேக் ஆகிடும். அப்போது நியூரோசிஸில் புதிய பாதையை அது ஏற்படுத்தும். இதுக்கு தான் சைக்காலஜியில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நீங்கள் முழுசாக மூட் ஸ்விங் ஆகி உட்காந்துடுறீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது ஒரு சைக்காட்ரிஸ்ட்டு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறார். நீங்கள் எப்பவும் பல்லு எப்படி தேய்ப்பீங்க சார்? வலது கையில் தேய்ப்பீங்க. இந்த சூழ்நிலை வரும்போது நீங்கள் எழுந்து போய் எப்பவும் பச்சை தண்ணியில் இருந்தால் வெந்நீர் தண்ணியை எடுத்து இடது கையால் பல் தேய்ங்க. அடுத்த 10வது நிமிஷம் உங்களுடைய இழந்து போன எனர்ஜி புத்துயிர் பெறும். ஆன்டியாக வேலை செய்யுங்க. அதுதான் இந்த இடத்துல அதுதான் அந்த பூட்டு போட்டிருக்கு. அதை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த லெவலில் அது வேலை செய்யும். அந்த பூட்டு போடாமல் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா லாஸ்ட் லெவல் வேலை செய்யாது. குவாண்டம் இன்ஃபர்மேஷன் தியரி இதில் வந்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த சித்த சூக்ஷ சரீரத்தில் வந்து எல்லா விஷயமும் ஸ்டோர் ஆகும். ஆனால் நீங்கள் இந்த பூட்டு போட்டு செயல்படுத்திட்டீங்கன்னாக்கா எது தேவையோ குவாண்டம் இன்ஃபர்மேஷன் தியரி பிரகாரம் எனர்ஜி இன்ஃபர்மேஷன் இஸ் நெவர் டெஸ்ட்ராய்டு, அதில் போய் ஸ்டோர் ஆகும். இதுலேயும் ஸ்டோர் ஆகும். ஆனால் இது வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த குவாண்டம் இன்ஃபர்மேஷன் தேரி உதவி பண்ணும். சித்தம் வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணும், ஆனால் குவாண்டம் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கும். இதுக்கு நீங்கள் இந்த பூட்டு போட்டிருக்க நியூரோஜெனிஸ் ரீவயரிங் கிரியேட்டிங் நியூ நியூரல் பாத்வே பை ஃபோர்ஸ்டு இல்லைடா நீங்கள் சாதாரணமாக செய்ய முடியாது. தூக்கம் தான் வரும், தூங்கக்கூடாது. நான் ஏந்துடுறா, நீ பிழைக்கணும், உன் குழந்தைக்குன்னு உங்களை ஒருத்தர் யாரோ அடிக்கணும். அது மாதிரி உங்களுக்குள்ள ஒரு மெக்கானிசத்தை நீங்களே சொல்லிக்கிட்டு செயல்படணும். அந்த செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா இந்த பூட்டு திறக்கும். இந்த பூட்டு திறந்தது அப்படின்னா பழைய விஷயங்கள்லாம் வெளியில் போயிட்டு மாடர்ன் சயின்ஸ் கூட நீங்கள் ஒத்து போவீங்க. ஆனால் இந்த மாடர்ன் சயின்ஸுக்கு ஈக்குவலாக அன்றைக்கே நம்ம முனிவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இது இன்றைக்கி மட்டும் விஷயம் மட்டும் இல்லை, அன்றைக்கே குறிப்பு இருக்குது. அதை நம்மளால் சரியாக புரிஞ்சிக்க முடியல. ஆனால் அதுக்கு பேர்லாம் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இந்த லாங்குவேஜ் நமக்கு புரியல. ஆனால் இப்போ சகஜமாக பண்ணுறதால இதெல்லாம் நமக்கு புரியுது. அதில் மாடர்ன் சயின்ஸுக்கு எது அடித்தளமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா திருமூலர் திருமந்திரமும் இருக்குது, அகஸ்தியருடைய சில செயல்பாடுகள் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. அதுலேருந்து தான் இதெல்லாம் பிறந்திருக்கு. இது இப்போ இருக்கிற சயின்ஸுக்கும் ஒத்து போகுது, ஆன்மீகத்துக்கும் ஒத்து போகுது. அதனால் இதை நீங்கள் கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த பூட்டு தான் உங்களுக்கு லைஃப்பில் சேஞ்சிங் பாயிண்ட். இந்த கீ தான் நான். அந்த நான் தான் உலக பிரபஞ்ச சக்தி. அது உங்களுக்குள்ளே இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்ததில் என்ன வருது பாருங்கள். என்ன நீங்கள் ஆகரிக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் க்ளீன் அப். இதெல்லாம் க்ளீன் பாருங்கள். அப்சர்வ் டு டெலீட் கரப்டட் ஃபைல்ஸ். உங்களுக்குள்ள இருக்க கரப்டட் ஃபைல்ஸை டெலீட் பண்ணணும் இல்லையா? அப்கிரேட் யுவர் மார்க்கெட்டிங் பர்ஃபார்மன்ஸ். யூ மஸ்ட் ரன் திஸ் கண்டினியூவஸ் டயக்னோஸ்டிக். வார்த்தை பாருங்க, ரன் தி டயக்னோஸ்டிக் கிடையாது, கண்டினியூவஸ், தொடர் முயற்சி, கண்டினியூவஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அப்சர்வ். ஆட்டோ பைலட் சிஸ்டத்தை அப்சர்வ் பண்ணுங்க. அடுத்தது வாரம் வாங்கணும் கமிஷன்ற விஷயத்தை திரும்ப 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 நீங்கள் சொல்லும்போது அது ஆட்டோ பைலட்டாக மாறும். ஆனால் நீங்கள் ஏற்கனவே இருக்கிற விஷயத்துலேயே வெளியில் வரணும் அப்படின்னும் போது அந்த விஷயத்தை பற்றிய சிந்தனைகள் வரும்போது நீங்கள் எதுவும் செய்யாமல் அமைதியாக அப்சர்வ் மட்டும் பண்ணுங்கள். அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அடுத்ததில் ஓவர் ரைட்டிங் தி நியூரல் கோட், ரீவயர் பண்ணுங்கள். புதிய தாட்டை அங்கே கொண்டு வந்து நிறுத்துங்க. 2வது விஷயம், இதை ஏற்கனவே கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். 3வது விஷயம் மெடிடேட். இங்கே தான் சார் முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த மெடிடேஷனில் என்ன சொல்கிறான்னா, ஒரு நாளைக்கு ஒரு நாள் நைட்டும் குறைஞ்சது ஒரு 1/2 hour அன்றைக்கி என்ன செஞ்சீங்க, என்ன நடந்தது, என்னென்ன கஷ்டங்கள் வந்ததோ அதை விளக்குங்க.
என்ன நல்லது நினைச்சோ அதெல்லாம் நினைச்சு சந்தோஷப்படுங்க. அதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் உங்க மைண்டில் எந்த சிந்தனையும் வரக்கூடாது. புது விஷயங்கள் உள்ள நுழையக்கூடாது. அதுதான் மெடிடேஷனுடைய முக்கியமான விஷயம். அதுக்கு நீங்க கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பகவான் நாம ராம ராமா, கிருஷ்ண கிருஷ்ணா ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி வேற எந்த எண்ணங்களும் வராம இருந்தீங்க அப்படின்னா பழைய ஃபைல்லாம் எரேஸ் ஆயிடும். இதுக்கு இது தவிர வேற வழியே இல்லை. மெடிடேஷன் தான், தியானம் தான். அதுதான் அவங்க சொல்றாங்க. அது பண்ணும்போது தான் அந்த உணர்திறன் மூலமாக தான் பழைய ஃபயல் வெளியில போகணும். இது வெளியில போனாதான் உயர்திறன் உள்ள வரும். இந்த உயர்திறன் உள்ள வந்தாதான் செயல்திறன் உயரும். அதுக்கு மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்கா சிஸ்டம் டீஃப்ராக்மெண்டேஷன் மெடிடேஷன் இஸ் தி ஒன்லி மெத்தட். இதை ஒரு நாளும் இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுக்கு எது பழைய நினைவுகள் வருதோ அதை அப்சர்வ் பண்ணுங்க, சாட்சி பாவமா வெயிட் பண்ணுங்க. அது ஆட்டோ பைலட்டாக செயல்படாதபடி விட்டுருங்க, கம்முன்னு விட்டுருங்க. 2வது விஷயம், எந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை ரீவயர் பண்ணுங்க. அதை திரும்ப திரும்ப நினைங்க. அதை பற்றிய சிந்தனைகளை அதிகப்படியாகுங்க. 3வது விஷயம், மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கும் போது புது விஷயங்களை உள்ள வராத பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பழைய ஃபைல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெலீட் ஆக ஆரம்பிக்கும். இதை தான் அவங்க கொடுக்குற டெக்னிக். இது எல்லாருக்கும் பிடிபடுமான்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேலே சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் இந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு மட்டுமே 10 விதமான விஷயங்களை படித்து அதுலேருந்து ஒரு விஷயத்தை அவங்களுக்கு 3 ஸ்டெப் மென்டல் டிஸ்க் கிளீன் அப் ப்ரோட்டோகால் பாருங்கள். கிளீன் அப். தினமும் நீங்கள் வீடு எப்படி சுத்தம் செய்கிறீங்களோ, சமையல் பாத்திரங்களை எடுத்து வச்சுட்டு சமையல் கட்டை எப்படி சுத்தம் செய்கிறீங்களோ, பூஜை ஏரியா தினையும் பூஜை செஞ்சு எப்படி சுத்தம் பண்ணிட்டு பூஜை பண்ணுறீங்களோ, அந்த மாதிரி உங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கிற பூஜை அறையை சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த 3 விஷயமும் டெய்லி செய்ய வேண்டும். யூ மஸ்ட் ரன் திஸ் கண்டினியூஸ் டயக்னோஸ்டிக். பாருங்க, கண்டினியூஸ் போட்டாங்க, டெய்லின்னு கூட சொல்லலை. இது அப்பப்போ நீங்கள் செஞ்சாதான் புது விஷயங்கள் உங்கள் மனசுக்குள்ளே சேரும். ரீஒயரிங் உங்களால் பண்ண முடியும். புதிய மைலான் பாத்வே உருவாகும். அதுதான் என்னுள்ளே இருக்குன்னு நீங்கள் உணரணும். இந்த இடத்துல நீங்கள் இது வரைக்கும் இந்த கிளாஸை கவனிச்சிருந்தீங்கன்னா நிச்சயமாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட், இது எப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் அப்சர்வ் மூட் எப்படி அப்படின்றத ரியாக்ஷன் தி டெக்னிக் பாருங்க. வென் தி அர்ஜி டு procrastinate to check your phone arises, do not fight it immediately, simply stand back as witness. சாட்சி பாவம். இந்த டெக்னிக் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்களுக்கு எப்போ ட்ரிகர் வருதோ அந்த நிமிஷத்தில் அதை கண்ட்ரோல் பண்ணாதீங்க. அதை அப்படியே மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு தனி ஆளாக நினச்சிட்டு ஃபோன் பண்ணணுமா? யாருக்கு? இருந்தாலும் டெய்லி பண்ணுறான், டைம் வேஸ்ட்டு, சொன்னால் கேட்க மாட்டான். சரி, அமைதியாக இருப்போம், தொடாதீங்க. அப்போது அந்த எலக்ட்ரிக் பிரேக் ஆகிடுது. சாட்சி பாவம். நெக்ஸ்ட், இன்டர்னல் கமாண்ட். மை பிரெயின் இஸ் கரண்ட்லி சர்ச்சிங் ஃபார் எ டோபாமைன் கிட். திஸ் இஸ் மை ப்ரோக்ராம். நான் என்னை மாற்றிக்கணும். இன்டர்னல் கமாண்ட் நீங்களா என்னால் முடியும் சொல்கிறேன் பார்த்தீங்களா? அது மாதிரி இந்த செல்ஃப் உங்களை இம்ப்ரூவ் பண்ணுற வார்த்தைகளை உங்கள் பிரெயினுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த டோபாமைன் உங்களுக்கு உருவாகிட்டே சந்தோஷப்படுத்திட்டே இருக்கும். திஸ் இஸ் மை ப்ரோக்ராமிங், நாட் மீ, ஐ ஆம் அப்சர்விங் அப்படின்னு நீங்கள் சாட்சி பாவமாக இருந்து அந்த பழைய விஷயத்தை வெளியே அனுப்புறதுக்கு இது ஒரு முயற்சி. இன்டர்னல் கமாண்ட் நீங்கள் கொடுக்குறீங்க. த மொமெண்ட் யூ அப்சர்வ் தி அர்ஜி வித்தவுட் எக்ஸிக்யூட்டிங் இட், ஆட்டோமேட்டிக் சீக்வன்ஸ் பிரேக்ஸ், யூ செவர் தி கனெக்ஷன் டு தி ஆட்டோ பைலட். இந்த மாதிரி நீங்கள் இந்த பழைய விஷயங்களை வெளியில் அனுப்புறதுக்கு அதை சாட்சி பாவமாக பார்த்துக்கிட்டு இன்டர்னல் கமெண்ட், என்னுடைய மைண்டை புது விஷயத்துக்காக பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு அதை ரீப்ரோக்ராம் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு அதுக்காக நான் அதை அப்சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த ஆட்டோ பைலட் பழைய விஷயத்தில் இருக்கிற கரண்ட் கட் ஆகிடுச்சுனாக்கா அந்த லைன் அவுட்டு, புது லைன் செயல்பட ஆரம்பிக்கும். ஸ்டெப் 1. நெக்ஸ்ட், ரீஒயர். பாருங்க சார், பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க சார். இந்த ரீஒயரிங்கில் நீங்கள் சந்திக்க வேண்டியது இந்த பாத்துவே அதெல்லாம் விட்டுருங்க. இந்த பாயிண்ட் அடிக்கிற இடம் இருக்கு பாருங்க, அதுதான் நீங்கள் அந்த இடத்த நீங்கள் சரியாக பயன்படுத்தலை அப்படின்னா இது நடக்காது. ரீவயர் தி டெக்னிக். ஓல்டு பாத்வே ஒன்லி டிகிரேட்ஸ், புது பாத்வே ஆக்ஷன் காம் போட்டு பாருங்க. எப்படி எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுன்னு பாருங்க. உங்களுக்கு கோபம் வருது, அதை குறைக்கணும் அப்படின்னா உடனே ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிங்க. ஒரு அர்ஜி இஸ் எல் அட் ஒரு ப்ராஸ்பெக்ட் எரிச்சல் வருது, அப்போ ஒரு வாட்டர் தண்ணி குடிச்சிட்டு அப்சர்வ் பண்ணுங்க, அதை விட்டுருங்க, கோபத்துக்கு வராமல் பார்த்துக்குவாங்க. இஃப் த அர்ஜிஸ் டிலே
a call, pick up the phone and dial immediately without thinking. அது மாதிரி வந்ததுன்னா அதை போக்கணும் அப்படின்னா ஃபோன் பண்ணி பேசுறது ஒரு மெத்தட் இருக்குது, இல்லை ஒரு வாட்டர் தண்ணி குடிச்சிட்டு அமைதியாக இருந்தது இன்னொரு மெத்தட் இருக்குது. அது மாதிரி நீ எக்ஸிக்யூட் பண்ணி உங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இந்த எக்ஸிக்யூஷன் அங்கே பாருங்க, அந்த இப்போ நீங்கள் மேலே by forcing the opposite action, you cut the electric current to the old myelin shell, starving the bad habit, the while building a new high performance pathway. நீங்கள் ஹை பர்ஃபார்மன்ஸ் பாத்வே பண்ணும்போது பழைய விஷயங்கள் எல்லாம் ஒழிக்கிறதுக்கு தான் இந்த டெக்னிக் சொல்கிறாங்க. ரீஒயர், ஸ்விட்ச் த மெக்கானிசம். ஏற்கனவே இருந்த பாத்வே எல்லாம் போய் புது பாத்வே வந்ததுக்கப்புறம் பாருங்கள், ஆக்ஷன் காம் அப்படி திரும்புது பாருங்கள். இதை நீங்கள் தொடர்ந்து செய்யணும். நீங்கள் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் அடிக்கிற இடமா நீங்கள் இருக்கணும். ஆங்கர், ப்ரொக்ராஸ்டினேஷன் எல்லாம் திரும்ப எந்த சமயத்துலையும் வந்துடும். அது வராமல் பார்த்துக்கிட்டு தான் இந்த பாயிண்ட்டை நீங்கள் பத்திரமா வச்சுக்கிட்டு இந்த புது பாத்வே ஸ்ட்ராங் ஆக 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 உங்களுடைய செயல்திறன் கூடிக்கொண்டே ஆகும். அதுக்கு ஸ்டெப் 2, ரீஒயர் த ஸ்விட்ச் மெக்கானிசம். உங்களை மாற்றுங்கள், உங்கள் செயல்திறனை, உங்களுடைய ஆற்றலை வேறு பக்கம் ரைட் டைரக்ஷனில் திரும்புங்க. இது வரைக்கும் அது ராங் டைரக்ஷனில் இருந்தது. இது வரைக்கும் உங்களுடைய மோட்டர் பம்பு புல்லு செடிக்கும் தேவையற்றவர்களுக்கும் தண்ணி இறைச்சிது. இப்போ அதை மாற்றி நீங்கள் ஒரு பயிர் தொழில் செய்கிறீங்க, ஒரு வளமான இடத்துக்கு பயிராக்கிறதுக்கு பயிர் தொழில் செய்கிறதுக்கு திருப்பி விடுறீங்க, ரைட் டைரக்ஷனில் திருப்பி விடுறீங்க. இப்போது மண்ணும் வளமாகுது, அந்த இடமும் வளமாகுது, வளமான வாழ்க்கைக்கு அந்த விவசாயம் பயன்படுது. அந்த மாதிரி உங்களுடைய செயல்திறனையும் உங்களுடைய ஆற்றலையும் சரியான வழியில் திருப்புறத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க இல்லையா, தட் இஸ் ரீஒயரிங். இது சாதாரண விஷயம் அல்ல, தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஸ்டெப் 2. அடுத்தது சார். சார் சாரி ஃபார் இன்டர்ஃபரன்ஸ். 9 ஆகுது சார், இன்னும் ஒரு 4 ஸ்லைட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே, கவர் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஓகே. டீப் கிளீனப் சிஸ்டம், டீப் ஃப்ராக்மெண்டேஷன். பாருங்க, டீப் கிளீனிங் என்ன சொல்றாங்க டெக்னிக், மெடிடேஷன். நான் ஏற்கனவே பேசிட்டேன். when the brain stops receiving the new external stimuli, it automatically begins clearing our temporary files and neutralizing the deep seated vasanas. பாருங்க, இந்த மூளையை பாருங்க எப்படி இந்த பக்கம் கிளீன் கொஞ்சம் தான் இருக்கு, பாக்கி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளீன் பண்ணணும். இந்த டயக்ராம் பாருங்க. இம்பாக்ட் டெய்லி டீப் ஃப்ராக்மெண்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த சிஸ்டத்தை ஒரு நாளும் நீங்கள் க்ளீன் பண்ணணும். அதான் 3வது ஸ்டெப். நெக்ஸ்ட், டெய்லி பர்ஃபார்மன்ஸ் ப்ரோட்டோகால் இன் ஆக்ஷன். இது வந்து ஒரு ஐடியா. 7 மணிக்கு என்ன பண்ணணும், 11 மணிக்கு என்ன பண்ணணும், ஒரு ரிஜெக்ஷன் வந்தால் அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் இது வரைக்கும் சொன்னேன் பார்த்தீங்களா. அதுலேருந்து எடுத்து ஒரு பாயிண்ட்டையும் என்ன பண்ணணும்னு அதில் கடைசி விஷயம் பாருங்கள். ப்ரோட்டோகால் மெடிடேட் 15 minutes ஆஃப் 0 inputs, defragment the day's residual data to ensure a clean boot tomorrow. இன்னைக்கு க்ளீன் பண்ணினீங்கன்னா தான் அடுத்த நாளுக்கு அது தயாராக இருக்கும். முதல் நாள் பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி வச்சுக்க, குக்கரை க்ளீன் பண்ணி வச்சாதான் அடுத்த நாள் சமைக்க முடியும். அதுதான் முக்கியமான விஷயம். அந்த சிஸ்டம் ஷட் டவுன், இதை நீங்கள் ரெகுலராக பண்ணணும். நெக்ஸ்ட், இதுதான் சார், இதில் எல்லாம் அடங்கி போச்சு சார். த கண்டினியூ எனி ஆக்ஷன் அண்ட் என்ஜின் ஆஃப் 4 டிஸ்டிங்க்ட் ட்ரைட் இஸ் ரெக்வயர்ட். இதை பற்றி நான் அதிகம் உங்களுக்கு சொல்லவே வேணாம். தமிழில் அதீத முயற்சி, பிடிப்பு, பிடிவாதம், தன்முனைப்பு, இது 4 உங்களுக்கு இருக்கணும் சார். இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுலேருந்து இந்த அதீத முயற்சி இருக்கணும், ஃபோக்கஸ், கிரிப், இந்த தொழிலில் பிடிப்பு இருக்கணும், உங்களுடைய கோலில் பிடிப்பு இருக்கணும், செஞ்சே ஆகணும் அப்படின்ற பர்சிஸ்டன்ஸ் இருக்கணும், செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கணும். நான் சொன்னதை நீங்கள் செய்யும்போது செல்ஃப் மோட்டிவேஷன் தானாக வரும். ஏன்னா உங்களுக்கு இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு இந்த மாதம் 1 லட்ச ரூபா கமிஷன் வாங்குறீங்க, அடுத்த மாதம் 1,10,000 வாங்குறீங்க, அடுத்த மாதம் 1,50,000 லட்ச ரூபா வாங்குறீங்க. இந்த மாதிரி உங்களுடைய வருமானம் கூடுது, உங்களுடைய உணர்திறன் கூடுது அப்படின்னா இந்த நாளும் உங்களை அறியாமலேயே அனாட்டமின்னு போட்டு பாருங்க, இந்த அனாட்டமி ஆஃப் கண்டினியூவேஷன். இதை தொடர் முயற்சி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும். இதில் வந்து நோ ரெஸ்ட், எவ்ரிடே இட் மஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ், வெற்றிங்கிறதோ நீங்கள் என்ன நினைச்சிங்களோ
அதை நீங்கள் அடைந்தே தீர்வீர்கள். இந்த பிரபஞ்சம் அதை அடையிறதுக்கு உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கும். நெக்ஸ்ட், இவ்வளோதான் சார். நீங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்துலேருந்து இந்த பக்கம் பாருங்க, அருமையான பில்டிங் இருக்குது. இந்த பில்டிங் எப்போ வரும் அப்படின்னா, இந்த 2.5 பீட்டாபைட் இருக்கிற ஸ்டோரேஜ் சிஸ்டத்துலேருந்து வரக்கூடிய பழைய நினைவுகள் மூலமாக டிசிஷன் எடுத்தீங்கன்னா உங்களை அறியாமல் நீங்கள் ஜெயிலுக்குள்ளே போயிடுவீங்க. உங்களை அறியாமல் ஒரு வலையை பின்னிக்கிறீங்க, அந்த நெட்டுக்குள்ளே நீங்களே மாட்டிக்கிறீங்க. நீங்கள் சொந்தமாக முயற்சி செய்யலை. அதையே நான் இன்னைக்கு சொல்லிக் கொடுத்த கிளாஸ் மூலமாக நீங்கள் வெளியில் வந்து இந்த விஷயத்தை, மனசை உங்களுக்கு பணியாளாக மாற்றினீங்க அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிற வீடு கட்டலாம். அதனால் இந்த முடிவு யார்கிட்ட இருக்குது அப்படின்னா, நீங்கள் அடிமைப்பட்டு மனசுக்கு கட்டுப்பட்டு வேலை செய்ய போகிறீங்களா, இல்லை சுதந்திரமாக உங்களுக்கு மனசை கட்டுப்படுத்தி அதை வேலை வாங்க போகிறீங்களா? இங்கே பாருங்கள். ஆர் யூ யூசிங் யுவர் டெய்லி ஆக்ஷன்ஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் அன் அன்ஷேக்கபிள் ஹை பர்ஃபார்மன்ஸ் பேலஸ்? வார்த்தை கவனிங்க, ஹை பர்ஃபார்மன்ஸ் பேலஸ் கட்ட போகிறீங்களா? இதுதான் இந்த கிளாஸ்னுடைய என்டையர் கிளாஸ்னுடைய முடிவு யார்கிட்ட இருக்கு அப்படின்னா, உங்களுடைய உணர்திறனில் இருக்குது. உங்கள் உணர்திறன் உயர்ந்தால் உயர்திறன் வளரும். உயர்திறன் வளர்ந்தால் செயல்திறன் உயரும். இது எல்லாம் உயர்ந்தால் யூ ஆர் நாட் தி சாஃப்ட்வேர், யூ ஆர் தி ஆப்ரேட்டர். டேக் த கண்ட்ரோல்ஸ். நீங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்கணும். அது உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. யூ ஆர் தி டிரைவர், யூ ஆர் தி ஆப்ரேட்டர். அது உங்களுக்கு கமாண்ட் பண்ணி உங்களுக்கு அது சேவகம் பண்ணிச்சு அப்படின்னா இந்த மாதிரி பேலஸ், இல்லைன்னா இந்த மாதிரி ஜெயில். இதை என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற முடிவை உங்களுடைய கையில் விட்டுடுறேன். நெக்ஸ்ட், த கெப்பாசிட்டி டு லேர்ன் இஸ் எ கிஃப்ட், த எபிலிட்டி டு லேர்ன் இஸ் எ ஸ்கில், த வில்லிங்னஸ் டு லேர்ன் இஸ் எ சாய்ஸ். இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறதெல்லாம் உங்ககிட்ட விட்டேன். இப்போ லேர்ன் பண்ணிட்டீங்க இது வரைக்கும். தேங்க்யூ ஏன் இப்போ போட சொன்னேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், லேர்ன் பண்ணிட்டீங்க இது வரைக்கும். அடுத்த வேலை உங்களுக்கு என்ன? தேங்க்யூ சார் கீழே என்ன இருக்குது? லீவ் டு ஏர்ன். லீவ் டு ஏர்ன். அதனால் நீங்கள் இது வரைக்கும் லேர்ன் பண்ணீங்க, இதை முழுசாக இருத்திக்கோங்க. உங்ககிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு விஷயம் நடுவில் நிறுத்திட்டேன். நானும் ஒரு எச்சம் இருந்து ஒரு 50 காசு கால் வாங்குன்னு சொன்னீங்க. இந்த மீட்டிங் அட்டன் பண்ண எல்லாரும் இந்த 2 நாளில் இந்த பிபிடி உங்களுக்கு இதில் போட்டு சொல்கிறேன். இதை முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் நான் சொல்கிற வார்த்தையை மட்டும் இப்போ எழுதிக்கோங்க. இந்த வகுப்பின் மூலம் பயனடைந்தேன். நிச்சயமாக எனது உணர்திறனை உயர்த்தி செயல்திறனை உயர்த்துவேன் அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு ஒரு போஸ்ட் கார்டை போஸ்ட் ஆஃபீஸுக்கு நீங்கள் தான் போய் வாங்கணும். உங்கள் கையால் எழுதணும். அதை என்னுடைய அட்ரஸ் சொல்கிறேன், எழுதிக்கோங்க. எஸ் முரளி, குரூப்பில் ஷேர் பண்ணிடலாம் சார். சரிங்க சார். அப்போ ஷேர் பண்ணுவாங்க, அதை பார்த்துக்குவாங்க. பார்த்துட்டு அத்தனை பேரும் ஒரு போஸ்ட் கார்டில் திங்கட்கிழமை அன்னைக்கு போஸ்ட் பண்ணணும். இதில் யாரும் வயசானவங்களாக இருந்தால் முடியாதவங்க விட்டுருங்க. இந்த சின்ன வயசில் இருக்கீங்க பார்த்தீங்களா, 30லேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கவங்க ஒரு போஸ்ட் கார்டில் 50 காசு கார்டு தான் வாங்கணும். இதில் லெட்டர் பேடில் கொரியர்லாம் அனுப்பக்கூடாது. 50 காசுக்கு வாங்கணும் போஸ்ட் ஆஃபீஸில். இது 2 தடவை நீங்கள் படிக்கணும். எழுதியிருக்கிறத போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் தான் போஸ்ட் பண்ணணும் சார். நான் புதன்கிழமை சார் உங்க அட்ரஸையும் சொல்லுங்க. பெட்டர். ஓகே சார். முரளி, நம்பர் 28, டாக்டர் தாமஸ் ரோட், வசந்த் அபார்ட்மெண்ட்ஸ், டி நகர், சென்னை 17. நம்பர் 28, டாக்டர் தாமஸ் ரோட், வசந்த் அபார்ட்மெண்ட்ஸ், டி நகரா? எஸ் சார். சென்னை 17. ஆமாம் சார். மிஸ்டர் எஸ் முரளி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளாஸ் உங்களுக்கு மிகவும் உயர்ந்து இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய உணர்திறன் உயர்திறன் வளர்ந்துருக்கும். செயல்திறனை மட்டும் நான் எதிர்பார்க்குறேன். இன்றைக்கி எப்படி தேர்தல் முடிவு வந்த மாதிரி ரிசல்ட் எதிர்பார்க்குற மாதிரி இந்த ரிசல்ட்டையும் இந்த மாதம் எண்டில் உங்கள்கிட்ட 4 வாரத்துக்குள்ளே என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்குள்ளேயே நீங்களாக ஏற்படுத்தி நீங்களாக முயற்சி செஞ்சு நீங்களாக ஒரு ரிசல்ட்டை கொடுத்தீங்கன்னா மிக சந்தோஷமாக இருக்கும். இப்போ நான் சொன்ன விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்யுங்க. இந்த வகுப்பு நிச்சயமாக உங்களை பண்படுத்தும், உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும் என்று தெரிவித்துக்கொண்டு இந்த வாய்ப்பை நல்கிய இந்த டீம் நன்றி சொல்லி, இதை உருவாக்கி கொடுத்த என்னுடைய உறவினர் அவருக்கும் இந்த சமயத்தில், ஏன்னா இந்த பிபிடி அவர் தான் பண்ணி கொடுத்தார், அவருக்கும், மற்றும் இந்த நிகழ்வு சிறப்பாக நடக்கிறதுக்கு ஒத்துழைத்த அனைவருக்கும், பார்ட்டிசிபேட் பண்ண அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு
நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சார் உங்க போன் நம்பரையும் அட்ரஸையும் மறுபடியும் கேக்குறாங்க. எஸ் சார். எஸ் முரளி, 28 டாக்டர் தாமஸ் ரோட், வசந்த் அபார்ட்மெண்ட்ஸ், டி நகர், சென்னை 17. மொபைல் மொபைல் நம்பர் 999 49 30 795 7 95 999 49 30 795. 795. தேங்க்யூ சார். ஓவர் டு சௌரேஷ். எஸ் சார் சார் யாராவது ஒரே ஒரு ஆள் ஃபீட்பேக் 1 or 2 அது இல்ல, எவ்வளவு பேர் வேணாலும் சொல்லலாம். மக்கள் ரெடியா கமெண்ட்ல போட்டுட்டு இருக்காங்க. ஆமா. எஸ் தேங்க்யூ சார். ஏன்னா நிறைய செஷன் பண்ண முடியும். ஆனா இந்த மாதிரி ஒரு செஷன் பண்றதுன்றது மோஸ்ட் டிஃபிகல்ட். ஏன்னா ஒரு சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் உள்ளுக்குள்ளேருந்து ஒரு பெரிய சேஞ்சை கொண்டுட்டு வரணும். அந்த ஒரு விஷயத்த கிட்டத்தட்ட நம்ம ஒரு 3.5 மணி நேரம் எடுத்தாதான் கோரா கவர் பண்ண முடியும். பட் இருந்தாலும் நேரம் கருதி ஒரு 1.5 மணி நேரத்துல என்ன சொன்னா இவங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் வரும்ன்றத ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லா பிரசன்டேஷன் கொடுத்துருக்கீங்க. இதை பார்த்த எல்லாருக்குமே லைஃபோட ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் இருக்கணும். நீங்க சொன்னது ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கனெக்ட். நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. நியூரான் எல்லாம் சேர்ந்தது தான் பிரெயின். பிளாஸ்டிசிட்டின்னு களிமண் மாதிரி. எப்போ வேணாலும் நம்ம அதை ரீஷேப் பண்ணிக்கலாம். எப்பெல்லாம் நம்ம ரீஷேப் பண்ணுறோமோ நியூரான்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நியூரான் பாத்தை கிரியேட் பண்ணி லைஃபோடைய ஜேர்னியை சேஞ்ச் பண்ணிக்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஆஸ்பெக்டை ஒரு ஏன்ஷியன்ட்ல எடுத்து இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் வரைக்கும் அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியாது. அது அவ்வளோ ஒரு கோர்வையாக ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ரெசன்டேஷன். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் சொன்னது, நம்ம அந்த சேஞ்சை கொண்டுட்டு வர பார்த்து என்னுடைய லைஃப்பில் என்ன மாதிரி சேஞ்சஸ் நடக்க போகுது, அதுக்கும் அழகான ஒரு ஸ்டெப் சொல்லி கொடுத்தீங்க. என்னுடைய மென்டல் டீஃப்ராக்மெண்டேஷன், அதை பழைய தாட்டை எரேஸ் பண்ணி நியூ ஒயரிங் பண்ணி என்ன எனக்கு வேணுமோ அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணணும். ஆனால் சாஃப்ட்வேர் அப்டேட் மட்டும் பண்ணால் மட்டும் போதாது. அதை ஆப்ரேட் பண்ணுற ஆப்ரேட்டர் நம்ம தான். அதை ஆட்டோ ஃபங்க்ஷனுக்கு விட்டுட்டு அது நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்க முடியாது. அதை ஒழுங்கான அவுட்புட் வர்றதுக்கான ஆப்ரேட்டர் நான் தான். அதை ஒழுங்கான அந்த சிஸ்டத்தை ஆப்ரேட் பண்ணாதான் எனக்கு என்ன வேணும்னு நினச்சேன்னா அந்த அவுட்புட்டை கொண்டுட்டு வர முடியும். ஸோ ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ப்ரெசன்டேஷன் சார். ஐ திங்க் ஸ்ரீதர் சார் சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு ஃபாலோ அப் செஷன் என்னைக்குன்னா நம்ம ஒன்று வைக்கலாம். ஸோ தட் இதை நீங்கள் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயமும் சும்மா பண்ணால் அதுக்கு வந்து ஒரு மதிப்பே இருக்காது. அவங்களுக்கு ஒரு சின்ன அசைன்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, ஒரு கார்டு. அதில் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றதை எழுதி ஒரு குரு தட்சணையாக உங்களுக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்கீங்க. அதுதான் இந்த ட்ரைனிங்கான சார்ஜஸும். ஸோ ஐ ஹோப் அட்டன் பண்ண 300 பேரும் யூடியூப்பில் பார்க்க போகிறவங்களும் தயவுசெய்து அந்த ப்ராசஸை பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் உங்களை கமிட் பண்ணிக்கிறீங்க. எந்த ஒரு விஷயமும் கமிட் ஆகாத ஒரு விஷயம் அது செயல்படுத்த முடியாத ஒரு விஷயம். நம்ம என்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சு கமிட் ஆகுறோமோ அப்பதான் அது. அவரு உங்ககிட்ட கேட்ட ஒரே ஒரு சின்ன குரு தட்சணை அவருடைய கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் உழைப்பு. அதை அவர் யோசிச்ச ஒரு விஷுவலைசேஷனை ஒரு ப்ரெசன்டேஷனா மாத்தி அதுக்கு உயிர் கொடுத்து அதை இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தாட் ப்ராசஸை கொண்டு வந்திருக்காரு. அப்ப அதுக்கான ஒரு சின்ன குரு தட்சணை நீங்க சென்ட் பண்ண போற போஸ்ட் கார்டு, அதில் எழுத போற உங்களுடைய கமிட்மெண்ட், அதுக்கு நீங்க ஸ்டிக் பண்ணி ஒர்க் பண்ண போற அந்த ரிமைனிங் டேஸ். ஸோ மேபி சார், நான் ஸ்ரீதரன் சார்கிட்டையும் முரளி சார்கிட்டையும் பேசுறேன். ஒரு நாள் நம்ம இதுக்கான ஒரு ஃபாலோ அப் செஷன் வைப்போம். அன்னைக்கு நீங்க இங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்றதை டிஸ்கஸ் பண்ணுங்க. ஸோ தட் சார் அதை இதை கனெக்ட் பண்ணி அதுலேருந்து நீங்க என்ன லேர்ன் பண்ணியிருக்கீங்க அதுக்கான புரிதலையும் எக்ஸ்பிளைன் பண்ணாருன்னா இன்னும் கொஞ்சம் கட்டாயமா ஒரு பிரம்மாண்டமானதா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் மோர் தென் 1 ஹவர். அண்டு இது எல்லாத்துக்குமே பிரெயினாக இருக்கிற ஸ்ரீதரன் சார், அவரு ஈவன் அவரோட அகாடமியை வச்சு மக்களுக்கு பல விஷயங்களை எஜுகேட் பண்றாரு. அதெல்லாம் வந்து சொல்லிலாம் முடியாது.
அவரு வந்து ஒரு ரூ. 600 வாங்குறாரு. ரூ. 60,000 டெலிவரி குடுக்குறாரு. ட்ரெய்னிங் ஆரம்பிக்கிறதுக்கு தான் 10 செஷனு. முடிக்கிறது 16, 18 செஷன். ஏன்னா, என்ன விஷயம் சொல்ல வந்தோமோ, அத முழுசா சொல்லிக் குடுக்கணும்னு. இன்னைக்கு அவரும் கிட்டத்தட்ட 1 1/2 மணி, 2 மணி நேரம் நம்ம கூட இருந்து, ஒரு மென்டாரா இத பார்த்து, எல்லாரையும் வழிநடத்துற அவருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ். அட்டெண்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். சார், பேக் டூ ஸ்ரீதரன் சார். உங்க ஒரு ஒரு சிங்கிள் லைனோட நம்ம எல்லாம் வைண்ட் அப் பண்ணிக்கலாம் சார். தேங்க்யூ. இதுல வந்து 2 விஷயம். முரளி சார், நீங்க அட்ரஸ் சொல்லிட்டீங்க, போனை சொல்லிட்டீங்க, போஸ்ட் கார்டையும் சொல்லிட்டீங்க. மேட்ரு இன்னொரு முறை சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஒரு முறை சொல்லுங்க ப்ளீஸ். ஏன்னா அவங்க இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, செய்யணும்னு நினைக்கிறாங்க. எனது எனது உயர்திறனையும் சொல்லுங்க. எனது உயர்திறனையும் உணர்திறனையும் இப்பயிற்சி மூலம் உயர்த்திக் கொண்டு எனது செயல்திறனையும் உயர்த்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். எஸ் சார். எஸ் சார். Okay. எஸ் சார். அதாவது ஏஜென்ட்ஸ் ஒரே உத்தரவு ரெண்டு ஜஸ்ட் 2 வேர்ட்ஸ் ஹவு இந்த செஷன் உங்களை என்ன பண்ணிருக்கு? எஸ் கரெக்ட். யாருன்னா ஒருத்தங்க 2 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எஸ் ஸோ தட் வி வில் அன்மியூட் யூ. ஏன்னா, இவ்வளோ நேரம் அவரு சொன்னதுக்கு உங்க சைட்ல இருந்து ஒருத்தவங்களோட 2 வேர்டு வந்து கண்டிப்பா அத வேல்யூ ஆட் பண்ணும். ஸோ யாருன்னா ஒருத்தவங்க 2 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்றவங்கள நாங்க அன்மியூட் பண்றோம். Friends, you can give your feedback. You can start. இது இது வந்திருக்கு சார் 2, 3 பேர். They can start. ஓகே. அன்மியூட் பண்ணிட்டீங்களா சார் ஆல்? Yes, 1 or 2 persons. ஓகே ஃபைன். அன்மியூட் நீங்களே பண்ணிக்கலாம் பேசுறவங்க. Good evening, sir. எஸ் மேடம். Yes, sir. This was a wonderful session to us, sir. We learned a lot about the continuation, about the conscious drive, conscious logic, the mind article diagram. It was a very fantastic one, which we learned in a conscious and the mind and the brain, how it works for us when we are thinking and when we are totally down, and if somebody discourages us, so how we are to overcome it and work continuously for the improvement of our family and also for the development and for the organization as agents, and how to earn our earnings a lot, not one or two, only in lakhs. How can we try for it? You taught us a lot about this, and also you taught us how to prospect and reach the customers without any discouragement, and also the how our neurons that fire together and wire together, the initial actions and the repetitions, and also the myelin sheath, how it expands by a minute to broader one. In the same way, we have to react in our daily work, and not a lazy person. Get up early and set your mind to go to work for the continuation, and to reach the extreme effort, persistence and self-motivations, also to focus on the grip, what you're going to do in the continuous action.
So we learned a lot today. Really, it was a wonderful session, and also the PPT was really fantastic to understand easily, sir. Thank you very Can much. you introduce yourself? Yes, I'm P. Kalaiselvi from Tiruttur, Chennai branch. Mr. Arun Kumar, DO. Thanks Mr. a lot, M.K. ma'am. Arun Kumar is my DO, sir. Super. Thanks a lot. Very good. Thank Great you, sir. observation. Thank you. சார் ராமூர்த்தி ஃப்ரம் வெள்ளூர் டிவிஷன் சார். Yes. Quick. சார் அருமையான கிளாஸ். ரொம்ப அதாவது மனதளவில் சில மாற்றங்களை கொண்டு வந்து வாழ்க்கையில முன்னேறதுக்கு உண்டான நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கிறீங்க. இந்த மைண்டை ரீப்ரோக்ராம் பண்றதுக்கு அருமையான கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க. இதை ரீப்ரோக்ராம் பண்ணா டெஃபினட்டா ஒவ்வொரு முகரும் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான டிப்ஸை கொடுத்துருக்கிறீங்க. இது உண்மையிலேயே எல்லா முகர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கிளாஸ் எடுத்த முரளி சார், சௌரேஷ் சார், ஸ்ரீதர் சாருக்கெல்லாம் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். வணக்கம். காரைக்கால் கிளையில இருந்து முனுசாமி பேசுறேன். சொல்லுங்க சார். வணக்கம் சார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக காரைக்கால் கிளையிலே கிளை மேலாளராக இருக்கும்பொழுது என்ன பயிற்சி அளித்தீர்களோ அந்த பயிற்சியை இன்று நான் திரும்பவும் அதை நினைவுபடுத்தி உங்களுடைய ஆலோசனைகளை நான் கேட்கும் பொழுது எனக்கு உள்ளம் பூரிக்கின்றது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக கூட ஸ்ரீதரன் சாரை மதுரையில் அவருடைய பயிற்சி வகுப்பை கேட்க வேண்டும் என்று நானாக எஸ்டிசி போட்டுக்கொண்டு மதுரைக்கு சென்றிருந்தேன். அன்றும் உங்களை நான் நினைவுபடுத்தியிருந்தேன். 7:15 மணியிலிருந்து இன்று உங்களுடைய பயிற்சி வகுப்பில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று தயாராக இருந்தேன். இடையிலே தடங்கள் ஏற்பட்டதால் உங்களுடைய கருத்துக்களையும் ஆலோசனையும் முழுமையாக மற்றவர்களுக்கு தரவில்லை. ஏனென்றால் நான் உங்களோடு பயணித்து உங்களிடம் முகவராக இருந்து அன்றே நீங்கள் ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் கமிஷன் பெற வேண்டும் என்ற அந்த ஆலோசனை இன்று வரை நீங்கள் தொடர்ந்து வருகின்றீர்கள். நமது கிளையிலும் பல முகவர்கள் உங்களுடைய ஆலோசனை பேரில் மாதத்திற்கு 1 லட்சம் பெறுகின்ற முகவர்கள் நிறையாக உருவாக்கி சென்றிருக்கிறீர்கள். இந்த வகுப்பிலே நான் கலந்து கொண்டு உங்களை ஆலோசனையை நான் கேட்பதற்கும் ஸ்ரீதரன் சாரை நான் பார்த்ததற்கும் என்னுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் a lot. வணக்கம் சார். பேசலாமா சார்? This is கோவிந்தராஜ் காரைக்கால். Yes. கோவிந்தராஜ். Yeah, thank you sir. Actually sir, இந்த உணர்திறன் உயர்திறன்ல வந்து ஏன் செயல் பண்ண முடியல அப்படிங்கறதுக்குள்ள நம்ம வாசனாஸோட கான்செப்ட் கொஞ்சம் பி லவுடர் சார். கொஞ்சம் லவுடர். பி லவுடர் ப்ளீஸ். அதுதான் சார் சொன்னது மாதிரி உணர்திறன் உயர்திறன் இருந்தாலும் ஏன் செயல்திறன் வரலங்கிறதுக்கு அந்த வாசனாஸோட கான்செப்ட் சார் அழகா சொன்னாரு. 100 வருஷமா நம்மள்ட்ட ரெக்கார்ட் ஆன ஃபைலை எப்படி நம்ம ரீப்ரோகிராமிங் பண்ணலாம்னு சொன்னது வந்து இட்ஸ் வெரி ஃபேண்டாஸ்டிக் ஃபார் அஸ். as well as சார் சொன்ன 3 மந்த்ராஸ் அப்சர்வ் பண்றது, ரீவயர் பண்றது, மெடிடேட் பண்றது அருமையான மந்த்ராஸ். இதுதான் திஸ் இஸ் த சொல்யூஷன் ஃபார் அவர் ரீப்ரோகிராமிங். டெஃபினட்டா சார் நீங்க சொன்ன மாதிரி மண்டே we will post this and we will act upon according to your best advice. Thank you sir. Thank you. Thank you sir. Last person. Yes sir. Yes sir. Fine Suresh sir. sir. Yeah sir. Sure sir. We will close the session sir. Thank you. எனக்கு என்ன பிடிச்சது அப்படின்னா, ஆமா சார் சொன்னதுல ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நம்ம மாறணும்னு நினைப்போம். Yes sir. ஆனா நம்மள அது மாற விடாது. சார் சொன்னதுலயே முக்கியமானது கம்ஃபர்ட் ஜோன். சோ நம்ம மாறணும்னு நினைச்சா கூட அது மாற விடாது. அது இருக்கிற ஸ்டேஜ்லயே நம்மள இருக்க வைக்கிறதுக்கு அது ஒரு பக்கம் ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கும். அதை மீறி நம்ம மாறணும். ஆனா மாற முடியும். அதுதான் எல்லாருமே மாறணும், எல்லாருமே வளரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது பெரிய கஷ்டமான வேலை இல்ல. ஏன்னா இன்னைக்கு நம்ம எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் நம்ம வந்து ஒரு ஆட்டோ பைலட் மோட்ல தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னார். சோ அந்த ஆட்டோ பைலட் மோட் கொஞ்சம் நிப்பாட்டிட்டு அந்த வண்டியை வந்து கீர் வண்டியா மாத்திக்கணும். என்ன சார்? ஆட்டோ கீருக்கு பதிலா மேனுவல் வண்டியா மாத்திக்கணும்ன்றது கரெக்டா சுரேஷ்? சொல்லுப்பா சுரேஷ். அதாவது நான் கண்டுபிடிச்சது ஆட்டோ வண்டி நீங்க ஓட்டுறதுக்கு பதிலா மேனுவலுக்கு வாங்கன்றாரு. சோ பாத்து போடுங்க, கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஹோல்டு வச்சுங்க. பிகாஸ் யூ ஆர் த டிரைவர், யூ ஆர் த ஓனர் அப்படின்னு நல்லா அழகா சொன்னார். சோ அப்சர்வ் பண்ணி இன்ஸ்டன்டா எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் ரியாக்ட் பண்ணாம அப்சர்வ் பண்ணி வெயிட் பண்ணி யோசிச்சு ரியாக்ட் பண்ணலாம், ரியாக்ட் பண்ணாமலும் இருக்கலாம். அதாவது அப்சர்வேஷன். அந்த இடத்துல ரெஸ்பான்ஸ்ன்றது என்னன்னா, ரெஸ்பான்ஸ்ன்றது மியூட்டட் ரெஸ்பான்ஸும் இருக்கலாம்ன்றது அங்க பாயிண்ட். சோ நீங்க பதிலும் சொல்லலாம்,
பதில் சொல்லாமல் இருக்கலாம். தட் இஸ் ரெஸ்பான்ஸ். ஸோ என்ன சார் ரெஸ்பான்ஸே இல்லை, அதான் சார் ரெஸ்பான்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணி நம்ம ஒரு புதிய மனிதனாக மாற முடியும். ரொம்ப அழகா இருக்கு. ஐ திங்க் இது ஒரு நல்ல டாபிக். எனக்கு ஆக்சுவலா சார் வந்து இது 2 கிளாஸா எடுக்கணும்னு நான் தான் சௌரேஷ் நானும் பேசிட்டு இருந்தோம். எனிவே அழகா முடிச்சாரு. கடைசி 2-3 ஸ்லைடு வேகமா தான் போயிருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஒண்ணுக்குள்ளேயே ஒரு நிறைய விஷயம் வச்சிருக்கார். நம்ம இந்த கிளாஸ் அட்டன் பண்ணவங்க எல்லாருமே அதிர்ஷ்டசாலிகள், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நம்ம வந்து கமிட்டடா இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்காக, நம்மள நம்ம மறுபடியும் ரீஅஃபார்ம் பண்றதுக்காக இந்த போஸ்ட் கார்டை எல்லாருமே அனுப்பணும், இன்க்ளூடிங் மை செல்ஃப். நானுமே அந்த போஸ்ட் கார்டை சாருக்கு போடுவேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நம்மளோட குரூப்ல இருக்கிறவங்க, குரூப்ல எல்லாம் இந்த மெசேஜ் எல்லாமே நாங்க போடுறோம். என்ன கமிட், இந்த வேர்ட்ஸ், சாருடைய அட்ரஸ் எல்லாத்தையுமே போடுறோம். நீங்க வந்து பண்ணுங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்திலையும் துவக்கம் வேணும் அப்படிங்கறத சார் சொன்னது. ஸ்டார்ட் பண்ணணும், அது ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் புதிய மனிதனாக நான் மாற முடியும் அப்படின்றத சொல்லியிருக்கார். நல்ல ரொம்ப பெரிய விஷயம். அந்த நமக்கு சொல்லணுங்கிற ஒரு எண்ணம் இல்லைன்னா அவருடைய சிந்தனை அங்க போயிருக்காது. அவருடைய உணர்திறனோ அவருடைய உயர்திறனோ நமக்கு வெளிப்பட்டு இருக்காது. அப்ப நம்ம செயல்திறனையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி சார். ஐ திங்க் எல்லாருமே கம்ப்ளீட் ஆயிருக்காங்க. நம்ம ஹால் வந்து ஃபுல்லா ஆச்சு. 300னா 300 வந்து இட் ஆல்வேஸ் இட் வாஸ் இன் 300 அந்த மூட்ல இருந்திருக்கு. சந்தோஷம். சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, முகவர்களோ வளர்ச்சி அதிகாரிகளோ நம்ம எல்ஐசி பீப்புள் எல்லாருமே புதிய விஷயங்களை எப்போதுமே ஆதரிக்கிறாங்க. வெறும் சப்ஜெக்ட் தான்றது இல்லாம வேற ஒரு விஷயம், நம்மளோட தொடர்புடைய நல்ல விஷயங்கள் எதுவா இருந்தாலும் அவர்கள் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க. மார்க்கெட் இருக்குது, அந்த செய்திக்கு மார்க்கெட் இருக்கு. சார் மார்க்கெட் பண்ண மாட்டாரு, அதுக்கு சார்ஜ் எல்லாம் போட மாட்டாரு, அது வேற மேட்டர். ஆனா கத்துக்கணும், கேட்கணும், தெரிஞ்சுக்கணும், நானும் அதுல ஒரு பங்களிப்பா இருக்கணும், பங்கு எடுத்துக்கணும் அப்படின்ற எண்ணம் நம்ம முகவர் சமுதாயத்திற்கும் வளர்ச்சி அதிகாரிகளுக்கும் இருக்குங்கிறத இதை ப்ரூவ் பண்ணிருக்கோம். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். சௌரேஷ் சார் சொன்ன மாதிரி ஒரு கேப் விட்டுட்டு இது ஒரு ஃபாலோ அப் செஷன் கூட நம்ம ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிப்போம். நம்ம கொடுக்கறத கொடுத்துட்டே இருக்கணும், சொல்றத சொல்லிட்டே இருக்கணும். நன்றி நண்பர்களே, அனைவருக்கும் இரவு வணக்கத்தோட ஐ திங்க் we can conclude session. Suresh sir, Thank you. We can conclude. Yes sir. Good night. Thank you to all. Best wishes.